SIR வரப்போது முஸ்லிம்கள் ஓட்டு எல்லாம் எடுக்க போறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போது முஸ்லிம்கள் ஓட்டு எல்லாம் எடுக்க போறாங்க. நீங்க நான் இப்படி ஒரு கருத்தை சொன்னா நீ ஒரு பிஜேபியினுடைய மீட்டிங். தமிழ்நாட்டை தவிர வேற எங்க அவர்கள் என்ன செய்தாலும் இங்க அவர்களால் ஒரு புல்லும் புடுங்க முடியாது என்பதற்காகத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்தால் இன்றும் இல்லை 26 தேர்தல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் திமுக கிட்ட அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட போயிட்டாங்க. போயிட்டு ஏதோ 1-2 வாங்கிட்டாங்க. இந்த ஆட்சி காலத்தில் 5 வருஷத்துல முஸ்லிம்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. பாதுகாப்பாளர் நின்றுக்கிறோங்கிற பை த பீப்புள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் பை த பீப்புள் ஊடகம் வழங்கும் போர்த்தொழில் பழகு நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய போர்த்தொழில் பழகு மக்களுக்காக சிறப்பு விவாத நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தலில் இஸ்லாமியர்களுடைய ஆதரவு யாருக்கு அல்லது வாக்கு யாருக்கு இப்படிங்கிறத நம்முடைய அடிப்படை கேள்வியாக இருக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு விவாதம் செய்வதற்காக திமுகவிலிருந்து மரியாதைக்குரிய சஃபி சுலைமான் அவர்களும், அதிமுகவிலிருந்து மரியாதைக்குரிய ஜவஹர் அலி மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு அபுபக்கர், இந்திய தேசிய லீக் கட்சியிலிருந்து அதன் தலைவர் மரியாதைக்குரிய திடாராயம் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். எதிர்கட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு துவங்கினா கொஞ்சம் எளிமையாக இருக்கும், அது சரியாகவும் போய் சேரும் அப்படிங்கிறதுனால அண்ணன் ஜவஹர்லும் துவங்கலாம்னு நினைக்கிறேன். இஸ்லாமியர்களுடைய வாக்கு இந்த முறை கட்டாயமாக அதிமுக கூட்டணிக்கு விழவே போகிறதில்ல, ஒரு ஓட்டு கூட விழாது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ இன்டாக்டான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. அந்த வெற்றி இன்றைக்கு அண்ணா ஆட்சியில் அமர்ந்த நாள் 2.0க்கு நாங்கள் வித்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு முதலமைச்சரும் திமுகவினரும். எப்படி பார்க்குறீங்க? நான் முஸ்லீம் தானே, இப்போ நான் யாருக்கு ஓட்டு போடுவேன், என் குடும்பத்தார் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, ஒரு ஓட்டு கூட விழுவாதுங்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு மாயை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க திமுக. இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள்லாம் முஸ்லீம்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு காலத்தில் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி வச்சுட்டதுனால ஓட்டு போட மாட்டாங்கன்னுலாம் இல்லை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கான தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வரணும் யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல். இதில் முஸ்லீமு, கிறிஸ்தவர், இந்து எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இதே நீங்கள் பாராளுமன்ற தேர்தலாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் சொல்கிறதுல ஒரு யூகம் சரியாக கூட வரலாம். இந்த தேர்தலில் எடப்பாடியார ஸ்டாலினா யார் சிறந்த ஆட்சி கொடுத்தாங்க, யார் நிர்வாகத்தில் சிறந்த முறையில் ஆட்சியை கொடுத்ததுங்கிறதான் முக்கியமாடுவாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அதையும் பார்ப்பாங்க. இது திமுக ஆட்சியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க பார்த்தா திமுக ஆட்சியில் தான் அதிகமான பாதிப்புகள், அதிகமான மத கலவரங்கள்லாம் திமுக ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்டது. மதக்கலவரங்கள் அது நாகூர் கலவரமாக இருக்கட்டும், கோவை கலவரமாக இருக்கட்டும், களத்தூர் கலவரமாக இருக்கட்டும். அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எப்போ எந்த ஆட்சியில் ஏற்பட்டதுன்னா திமுக ஆட்சி காலத்தில் தான். கோவை கலவரத்தில் எத்தனை இஸ்லாமியர்கள் இன்னைக்கும் சிறையில் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்கி அதில் 29 பேரை கொன்றதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. நான் அன்றைக்கு அமித்ஷாங்கிறேன், நம்ம அத்வானியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காண்டி முஸ்லீம் இளைஞர்கள்லாம் சிறையில் அடித்தாங்க. திமுக ஆட்சி காலத்தில் நிறைய சம்பவங்கள் ஏற்பட்டது. அதே மாதிரி தான் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் பிஜேபி கூட்டணிக்கு போறாங்க திமுக. இல்ல அதெல்லாம் 2026 எதிரொலிக்குமான்னு கேட்கறாங்க. 2026 தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டிங்கிறார் முதலமைச்சர். இப்ப தமிழ்நாடா டெல்லியா? நீங்க டெல்லிங்கிறார், பிஜேபி தான் ஃபர்ஸ்ட். அவருக்கு அதிமுகவை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் என்னன்னா, அவர் என்ன தெரியுமா, நம்ம மோடியை சொன்னா நம்ம ஓட்டுக்களை வாங்கிடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது உண்மை இல்லை. இந்த களம் யாருன்னா சட்டமன்றத்துக்கு தேர்தல் 2 முதலமைச்சர்கள் யாருங்கிறத பார்க்கறதுக்கு தான் தேர்தல் களம் இருக்கு. மற்றபடி நாம் தமிழர் இருக்கிறாங்க, விஜய் கட்சி நிற்கிறாங்க, அவங்க எல்லாம் சப்ஸ்டியூட் பிளேயர், அவங்க மெயின் பிளேயர்ல வர முடியாது. 2 கழகத்துக்கு இடையே தான் போட்டி. இந்த யுத்த காலத்துல அவங்க எல்லாம் சும்மா வரலாம், பாலகளை தூக்கி எடுத்து போட்டு கொடுக்கலாம், தவிர பெரிய பிளேயர்ஸா நாங்க இருக்கிறோம். ஆனால் நீங்க பர்டிகுலரா இஸ்லாமியர்களுக்கு யாரு ஓட்டுன்னு கேட்கிறீங்க. இஸ்லாமியர்கள் ஒரு காலகட்டத்தில் திமுக முழுசா நம்பி இருந்த காலகட்டம்லாம் மாறி இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த களம் ஒரு நல்ல நிர்வாக திறமையுள்ள ஆட்சி
இஸ்லாமிற்கான நம்ம ஓட்டு போடணும் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் கடந்த காலங்களில் முஸ்லிம்கள் மக்களை ஏமாத்தி வாக்கு வங்க பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம்னு பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்தவங்க தான். சிறை கைதிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னவங்க தான் இவங்களாம். முஸ்லிம்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் செய்யலைங்கிறது உறுதியான ஒன்று. ஆனா ஒரு இஸ்லாமிய இயக்கம் கூட அதிமுகவோட அலையன்ஸ்ல, அவங்க தலைமையிலான அலையன்ஸ்ல சேரல. திமுகவில் பாத்தீங்கன்னா எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பல இஸ்லாமிய இயக்கங்கள் அவங்க கூட தான் இருக்கிறாங்கன்னும் போது உங்க மேல நம்பிக்கை இல்லைங்கிறத காட்டுல. அது காரணம் இல்ல, காரணம் அதுல போன தேர்தலில் அதிமுகவோட எஸ்டிபி இருந்துச்சு. ஆனா அப்ப பிஜேபி இல்ல. அதுதான் அவங்க முஸ்லிம் இயக்கத்திற்கு அவங்க நேர் எதிரியே பிஜேபியை பார்க்கிறாங்க. அவர்களுடைய மனநிலை, அந்த சமுதாய மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதற்காக அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்காங்க தவிர அதிமுக அந்த கண்ணோட்டத்துல பாக்குறது இல்ல. அந்த கண்ணோட்டத்துல நான் என்ன சொல்றேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபிங்கிற ஒரு பிளேயரை மையப்படுத்தி எலெக்ஷன் நடக்க இல்லன்றீங்க இல்ல. அப்படி இருக்கும்போது இது அதிமுக திமுக என்ற நிலையில தான் தேர்தல் நடக்க போதுனால இந்த விஷயத்துல முஸ்லிம்கள் பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிலர் இருக்கலாம், நான் இல்லன்னு சொல்லல, ஒரு சிலர் முழுசா மறுக்கல, ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம், இல்லன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் முன்பை விட இந்த முறை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புத்திஸ்டுகளும் சீக்கியர் மைனாரிட்டிஸ்னா அவங்க எல்லாருமே ஒரு 50-50% நிச்சயமாக அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. திமுகவினுடைய துரோகத்தை நினைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு அவர்கள் செய்த துரோகத்தை நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா எந்த காலத்திலும் ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லிம்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தேவையான முஸ்லிம்கள், தேவையில்லைனா முஸ்லிம்களுடைய கழுத்துல காலை வச்சு மீச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய மனநிலை படைத்தவர். ரைட். சஃபி சுலைமான் சார், திமுகவுக்கு இப்போ அதிமுக பார்த்தா பயம். தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படிங்கிறது 2026ங்கிறது அசம்பிளி எலெக்ஷன். இதில் எங்கே பிஜேபிக்கு ரோல் இருக்குது? நாங்கள் அலையன்ஸ் பார்ட்னர் தான் பிஜேபியை தவிர இஸ்லாமிய சிறுபான்மையின மக்களுக்கு துரோகங்களை செய்த திமுகவை நாங்கள் மீண்டும் அதை எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. பயமா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே பயம். ஏன் பயம்? என்னடா தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி தமிழ்நாடே நமக்கு எதிராக திரும்பிட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்குமேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்டு வர்றாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுமானம் அது உண்மையான அவருக்கு தான் தெரியும். காரணம் என்னென்னா, இப்போ ஜவஹர்லால் என்ன சொல்லும்போது மீண்டும் மீண்டும் பழைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். பட் கரண்ட் சினாரியோ தமிழ்நாட்டு மக்கள் இஸ்லாமியர்கள் வேறு வேறு கிடையாது. அப்போ தமிழ்நாட்டு மக்களே யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். யார் வந்தால் தமிழ் உரிமைகளிலிருந்து, மாநில உரிமைகளிலிருந்து ஒவ்வொரு இனம் சார்ந்த வர்க்கம் சார்ந்த விஷயங்களும் இங்கே பறிக்கப்படும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்காக அதுவும் இந்த 5 வருஷம் நல்லா பார்த்துருக்காங்க. ஏன்னா கடந்த 2017 2021 வரை தமிழ்நாடு எந்த அளவில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பின்தங்கி போனது, எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் வஞ்சிக்கப்பட்டோம், எந்தெந்த வகையிலெல்லாம் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு எப்படி நின்றிருந்தோம் நாம் தமிழ்நாடு மக்கள் தெரியும். 21 26 வரையும் எந்த அளவு தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கிறது, எந்த அளவு ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம முன்னேறிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விட யாரிடம் இருந்து அரணாக இருக்க வேண்டும் ஒரு ஆட்சின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி காட்டியிருக்கிறது. ரொம்ப முக்கியம். என்ன மாதிரி இடங்கள்ல அரணா இருந்திருக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. என்கிட்ட கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரி நின்றிருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் இல்லாமல் உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ஒரு அரசவையில் இருக்கும் ஒரு முதலமைச்சர் அதற்காக துணிந்து எழுந்து நின்று போராடிருக்கிறார். நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரி நின்றார் தமிழ்நாட்டில்னு சொன்னால் நான் ஒத்துக்கொள்வேன். அதுவும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், பாஜக ஆளாத ஏதாவது ஒரு மாநில தலைவர் இந்த மாதிரி நின்றுட்டார்னு சொன்னீங்கன்னா திமுகவிற்கு இஸ்லாமியர்கள் ஏன் நன்றி கடன் பட்டிருக்கார்கள் என்பது இது அத்தாட்சி. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு போர். இல்ல பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறதுக்காகவோ ஈரானை பக்கம் நிற்பதற்காகவோ நீங்க அப்படியே அதை அப்படி கொண்டு போறீங்க. நான் அப்படி சொல்ல, மனித இனத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதிப்பு, அங்க இருக்கிற பிரச்சனைகளை பேசாம இருக்கும்போது யார் பேச வேண்டும் என்பதை முடிவெடுத்து நிற்கிறார் இல்லையா?
நான் ஒரு மாநில முதல்வர், நான் இதை செய்யக்கூடாதுங்கிற எந்த விதமான ஒரு தடுமாற்றம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்க சொல்லி நிற்கிறார் இல்லையா? இந்த மனம் இருக்கு இல்லையா, இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியம். ஒரு தலைமை பண்புக்கும் ஒரு முதன்மை பண்புக்கும் மிக முக்கியமான விஷயம் இதுதான். இதுக்கு பிறகுதான் மீதி எல்லாமே. இன்னொன்று, இந்த 5 வருட காலங்களில் வேற எந்த விஷயத்துக்கும் பாஜகவிற்கு சமரசம் செய்யாத, எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம், இந்த தேர்தல் இந்தியாவே உற்றுநோக்கக்கூடிய தேர்தல். நான் ஒத்துக்கொள்றேன், 2021 வரை இது ஸ்டேட் எலெக்ஷன். 2021 வரை அதிமுக இப்படிதான் இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், ஏன் அதிமுக காரங்களுக்கே தெரியும். இப்ப அதிமுக காரங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. காரணம், நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, இந்த 30 எம்எல்ஏக்கள்ல யார் வேண்டுமானாலும் அமைச்சர் ஆகலாம்னு சொல்றாரு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மேடையில் பேசுறாரு, இங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் வரப்போகுதுன்னு பேசுறாரு. அமித்ஷா அவர்கள் என்டிஏ உடைய தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் மறைமுகமாக இல்லார்கள் சார், நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், எங்களுக்குள்ளதான் இருக்க போகுது. எல்லாத்தை விட ரொம்ப கொடுமை, தொகுதி பங்கீடு நடக்கிறது. அதில் அதாவது அம்மையார் ஜெயலலிதாவை போய் அணுக முடியாமல் இருந்த மறைந்த அருண்ஜேட்லி ஆகட்டும், இப்போ பியூஷ் கோயல் ஆகட்டும், எடப்பாடி அவர்களை 4வது இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார். மேஜர் பார்ட்னர் இங்க தமிழ்நாட்டில் தலைமை கூட இப்போ விட்டுருங்களேன், ஒரு மேஜர் பார்ட்னர் வச்சுங்களேன். அப்படியே இருந்தாலும் அவருடைய இடத்தையே 4ஆம் இடத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? அதாவது உங்க தலைமை பண்பையே நீங்க டெல்லியிடம் அடமானம் வைத்த பிறகு, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தானே. அதனால அதிமுக கூட்டணி நிராகரிப்பாங்க. அதிமுக கூட்டணிக்கான எந்த விஷயமும் இங்க இல்ல. இது என்டிஏ கூட்டணி, இது அதிமுக கூட்டணி. இனி நம்ம அந்த சொல்லாடல் கூட இங்க தவறுங்கிற நான். இது என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி எம்எல்ஏக்கள் எத்தனை பேர், அதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை பேர்? அது 2021. இப்ப வரைக்கும் 2021 பிரதானமா இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்ற மாதிரி பிஜேபி ஒரு த்ரெட்டா காமிச்சு நீங்க ஒர்க் பண்றீங்க. இல்ல சார், நாங்க அப்படி இல்லை. என்னன்னா, நான் தெளிவாகவே சொல்லிடுறேனே, அதிமுக சார்பாக 2021 இத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், பாஜக சார்பாக 4 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அந்த 4 ஒருத்தர் தான் நயினார் நாகேந்திரன், அப்படிதானே? அப்போ 4இல் 1ஆக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் துணிந்து வந்து நாளைக்கு 30 பேர் நாங்க வரக்கூடியவர்கள் இவ்வளவு அமைச்சர்கள் போன சொல்றாங்க. அந்த துணிச்சல் தந்தீங்க இல்லையா? அம்மையார் வந்து அப்படி பேசுவாரா? பேச முடியுமா? அதுதான் சொல்றோம். அப்போ நீங்க யாருக்கிட்ட கட்டுண்டு இருக்கிறீங்க, உங்களை யார் கட்டி வைத்திருக்கிறார், அடக்கி வைத்திருக்கிறார். அப்போ அந்த உங்களுடைய அந்த அடக்குமுறைக்கு நீங்க அடங்கி இருக்கீர்கள். எந்த அடக்குமுறை வந்தாலும் அடங்காத ஒரு சிங்கம் இருக்கிறார், அவர் பின்னாடி தான் தமிழ்நாடு நிற்கும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் ஒரு உயர்ந்த தலைவர் இன்றும் இருக்கிறார். நாடெங்கும் அந்த விஷயங்கள் இன்று பரவி இருக்கிறது. இதை நான் சொல்லல, எங்க போனாலும் மோடியும் அமித்ஷாவும் கதறலே தெரியுது. இல்ல, இப்ப ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நான் கேட்டு பெற விரும்புறேன். அடுத்த அவருக்கு போனோம், எதிர்க்கட்சி இப்படி பிஜேபியோட இருக்கிறாங்க சார், பிஜேபி இப்படி இருக்கு சார், அதனால உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, உங்க ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க இஸ்லாம் நன்மை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கிறோம், ஓட்டு போடுவாங்களா? தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நல்ல தெரியும் சார், யார் பின்னாடி நிற்க வேண்டும், முக்கியமா யார் நம்மளுக்கு அரணா இருப்பாங்க, யார் நமக்கு பாதுகாவலா இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அதுதான் யார் நமக்கு அரணாக இருப்பார்கள். அதாவது சிம்பிளா சொல்லிடுறேன் சார், பாஜகவோ ஆர்எஸ்எஸ்ஓ சங்க பரிவார கூட்டமோ தமிழ்நாட்டை தவிர வேற எங்க அவர்கள் என்ன செய்தாலும் இங்க அவர்களால் ஒரு புல்லும் புடுங்க முடியாது என்பதற்காகத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்தால் இன்றும் அந்த இந்து பரிவாரங்கள் நடுங்கிறது. ஸ்டாலின் நேராக சொல்கிறார், உங்கள் பரிவாரங்களை கூட்டு கொண்டு வாருங்கள், நாங்க பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு. அபுபக்கர், மெயின் பிளேயர்ஸ் திமுகவும் அதிமுக தான், மற்ற தாவேக்காவோட நாம் தமிழர் கட்சியினரோ வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி தான், நாங்கள் தான் மெயின் பிளேயர்ஸ் அப்படின்றத முதல் சுற்றிலேயே வந்து ஜவஹர் அலி பதிவு பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இஸ்லாமியர்களுடைய ஆதரவுங்கிறது திமுகவுக்கு தான் இருக்க போகுது. ஏன்னா இவ்வளவு தூரம் பாஜகவோட அதிமுக சமரசம் செய்திருக்கிறது. அப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்கிறது நன்மையா, இடஒதுக்கீடா, பிரச்சனை இல்லையாங்கிறதுலாம் இல்லை, யார் இங்கே அரணா நிற்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் திமுக சூஸ் பண்ணுவாங்கங்கிறாங்க.
இப்படி இருக்கும்போது எதுக்கு நாம் தமிழர் கட்சியோ அல்லது சீமான் வழி சூஸ் பண்ணணும்? இப்போ நான் ரெண்டுக்குமே பதில் சொல்கிறேன். இப்போ அண்ணன் சொல்லும்போது, ஜவஹர் அண்ணன் சொல்லும்போது சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஒரு வேடிக்கைன்னா, அந்த சப்ஸ்டியூட் பிளேயர் தான் கூட்டணிக்கு வாங்கன்னு அனுதினமும் அதிமுக அவங்களுடைய கூட்டணி பாஜகவும் தூது விட்டுக்கிட்டு இருக்குது. அது ஒரு வேடிக்கை. வெளிப்படையாக எங்கே எடப்பாடி பழனிசாமி சீமான் அவங்க பேரை பயன்படுத்தலையே, நேரடியாக சொல்லலையே தவிர அவங்க மறுக்கணும்னா மறுக்க சொல்லுங்கள். ஆனால் எங்களை அலையன்ஸு கூப்பிட்டு இருக்காங்கன்றது உண்மை. இப்போ அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ முஸ்லீம்கள் ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நான் சில செய்திகளை மட்டும் சொல்கிறேன். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த 4.5 ஆண்டுகளில் எண்ணற்ற முஸ்லீம்களை காவு கொடுக்கக்கூடிய வேலைகளை அவங்க செஞ்சாங்க. இப்போ அண்ணன் சொல்லும்போது இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை பற்றி எல்லாம் ரொம்ப திமுக செய்யலன்னு சொன்னாங்க. திமுக செய்யலன்றது உண்மை. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பேசினாரு. அதான் சொல்கிறேன். இப்போ அதிமுக தங்க ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சாங்களா? தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் அதிமுக கட்சிக்காரர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்களே, அப்போ உங்களுக்கு ஏன் அந்த இது இல்லை? ஏன் அவங்களை விடுதலை செய்யல? அப்போ உங்கள் கட்சிக்காரங்களை நீங்கள் விடுதலை செஞ்ச அதிமுக சிறைவாசிகளை விடுதலை செஞ்சுருக்கலாமே, ஒரு பரோல் கொடுத்துருக்கலாமே, செய்யலையே. அப்போ அதே மாதிரி சிஏஏ கொண்டு வந்ததுனால என்ன பிரச்சனை, என்ன தப்புன்னு கேட்டார். என்ன சட்டத்தில் என்ன பிரச்சனை சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கும் எடப்பாடி கேட்டார். இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை நான் சொல்றேன். இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு. சிஏ என்பது மதத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட மக்களுக்கு இது குடியுரிமை கொடுக்குது அப்படின்றது அடிப்படை பிரச்சனை. பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை சேர்த்துக்கிறாங்க. இலங்கை தமிழர்களை ஏன் சேர்த்துக்கலன்றது அதில் பிரச்சனை. அப்போ அங்கே முஸ்லீம்களும் காவு கொடுக்கப்படுறாங்க, அங்கே வந்து ஈழத்தமிழர்களும் காவு கொடுக்கப்படுறாங்கன்றதா அதில் சிக்கலை அடிப்படையே. இது புரியாமல் அவங்க சிஏக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் கரெக்ஷன், 12 உறுப்பினர்கள் நினைக்கிறேன். 12 உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை என்றால், சிஏவுக்கு எதிராக வாக்களித்திருந்தால் அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. இந்தியா முழுமைக்கும் அந்த மூலியமாக நடந்த ஷாஹீன்பாக் போராட்டங்கள், அதன் மூலியமாக நடப்பட்ட கலவரங்கள், அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள், அதில் வாங்கின வழக்குகள், அதற்காக முஸ்லீம் சமூகம் அடைந்திருக்கக்கூடிய பின்னடைவுகள் எல்லாத்துக்கும் முதல் முடிச்சு போட்டது அதிமுக இல்லையா? ஒப்பு திருத்த இதை கொண்டு வந்தாங்க, முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு வாக்களிக்காமல் வெளிநடப்பு செஞ்சது அதிமுக இல்லையா? அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அப்ப உங்களுடைய ஆட்சியிலையும் சரி அதிமுக நீங்க முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செஞ்சது இல்லை. அதே மாதிரி திமுக அண்ணன் சஃபி சொல்லும்போது பாலஸ்தீனத்தை எடுத்து காமிச்சாரு. உள்ளூர் முஸ்லீம்களுக்கு ஒன்றும் செய்யலைன்றதுனால அண்ணன் பாலஸ்தீன முஸ்லீம்களுக்கு போயிட்டாரு. நீங்க பாருங்க, அக்டோபர் 11, 2023 அன்னைக்கு முரசொலி, ஐயா கருணாநிதி அவர்களுடைய மூத்த குழந்தைன்னு வர்ணிக்கப்படக்கூடிய முரசொலியில் வந்த கட்டுரை இது. இஸ்ரேல் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல், 1600 பேர் பலி, ஹமாஸ் இயக்கம் பயங்கரவாத இயக்கம்னு சித்தரித்து முரசொலி இந்த மாதிரி ஒரு முரசொலியில் வந்த கட்டுரை நான் சான்று தாரேன். நான் தேதி வரையா சொல்றேன். முழு பேப்பர் இது முழு பேப்பரையும் நான் தாரேன். முழு பேப்பரையும் நான் தாரேன். இந்த பாருங்க, இந்த தாரேன். இந்த இருக்கு முழு பேப்பர். முரசொலியினுடைய முதல் பக்கத்திலே அந்த செய்தி வந்திருக்கு. இஸ்ரேல் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல்னு முதல் பக்கத்திலே செய்தி வந்திருக்கு. நான் சான்று எல்லாம் பேச மாட்டேன். 11 அக்டோபர் 2023 அன்னைக்கு இது வந்திருக்கு. அப்ப இதுக்கு அண்ணன் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றத பதில் சொல்லணும். அதே மாதிரி திமுகவினுடைய இந்த ஆட்சி காலத்துல 5 வருஷத்துல முஸ்லிம்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அதை சொல்லுங்க. பாதுகாப்பாளர் நின்றுக்கிறோம். அதை நான் எந்த இடத்துல ஒரு ஆட்சி ஒரு எந்த இடத்துல நான் சொல்றேன். திருப்பரங்குன்ற எல்லாத்தையும் பேசுவோம். முஸ்லீம்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அந்த 5 வருஷத்துல? வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? 21 தேர்தல் அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, 2 வாக்குறுதியை பிரதானமாக கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி? ஒன்னு இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யும். அப்பாவி சிறைவாசிகள்லாம் சொன்னார். அந்த அப்பாவிகளையே இன்னும் விடுதலை செய்யாம வச்சிருக்கீங்க. ரஹீமண்ண கூட அதை இன்னும் தெளிவாக பேசினா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருக்கும். அது பேசட்டும். அண்ணன் பேசினா அவர் அண்ணக்காக விட்டுறேன். சிறைவாசிகளை விடுதலை செய்யலை. இன்னொன்று, இப்போ முஸ்லீம் மக்களுடைய இன்னைக்கு ஒட்டுமொத்த ஏகோபித்த மக்களுடைய முழக்கம் என்னவா இருக்குதுன்னா, இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு கேட்குறேன். நாம் தமிழர் கட்சி அதில் உடன்படுது. முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுங்க, அதான் சரியான சமூக நீதி நாம முன்வைக்கிறோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்லாமிய இயக்கங்கள் குறிப்பாக தௌஹீத் ஜமாத் தொடர்ச்சியாக அவங்களை பொதுக்குழு தீர்மானம் போடுறாங்க, தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரி பல பேர் அதை முன்னெடுக்கிறாங்க. இஸ்லாமிய கட்சிகள் கூட அதில் உடன்படுவாங்க. அப்ப இந்த 5 ஆண்டுகள்ல அந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவதற்காக நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் நான் கேட்கிறேன், புதுசா கேட்கல. 5% நான் ஆக்குறதுக்கு மாறுதலை கொண்டு வாங்க நீங்க கேட்டீங்க. இன்னும் சொல்ல போனா 90% முஸ்லீம்கள் 21 திமுக தான் ஓட்டு போட்டாங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும். அந்த வாக்களை பெற்று தான் திமுக அரியணைக்கு வந்தது. முஸ்லிம்கள் ஓட்டு இல்லை என்றால், கிறிஸ்தவர்கள் ஓட்டு இல்லை என்றால் திமுக 21 ஆட்சி இல்லை. ஏன்னா அந்த டிஃபரன்ஸே உங்களுக்கு தெரியும், 5%. அப்ப அப்படி இருக்கிறப்ப இந்த 2 முழக்கத்தையும் நீங்க நிறைவேற்றாதது ஏன்? இந்த இடஒதுக்கீட்டிற்காக நீங்க ஏதாவது ஒரு கமிஷன் போட்டிருக்கீங்களா அதை அதிகப்படுத்துறதுக்காக? அதுக்காக ஒரு துரும்பை அள்ளி போட்டிருக்கீங்க. இஸ்லாமிய சிறைவாசி விடுதலைக்காக அவங்க ஒரு கமிட்டியே போட்டாங்க. கமிட்டி போட்டு ரிப்போர்ட் வந்துச்சு. இது வரைக்கும் ஏன் செய்யல? இன்னைக்கு பரவாயில்ல கேன்சல் பண்ணிருக்காங்களே.
உச்சநீதிமன்றத்தில் போய் அவங்க ஜாமீன் கேட்கும்போது என்ன அஃபிடவிட் போட்டாங்கிறதெல்லாம் எடுத்து பேசணுமே. அப்போ அதெல்லாம் தனியாக பேசணுமே. இது ரெண்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பரங்குன்றத்தை சொன்னீங்க. திருப்பரங்குன்றத்திற்கு அடிப்படை சிக்கலை துவங்கி வச்சது யாரு? திமுகவும் திமுகவுடைய காவல்துறை இல்லையா? அபுதாயிர் என்பவர் ஆடு பலியிட போறதுக்கு, சேவல் பலியிடுறதுக்கு, நேர்த்திக்கடன் கொடுப்பதற்காக தர்காவுக்கு போகும்போது தடுத்து நிறுத்திய திமுகவுடைய காவல்துறை. அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கப்புறம் பீஸ் கமிட்டி போடுறாங்க. அது சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ, காவல்துறை தரப்புல, அறநிலையத்துறை தரப்புல 3 பேர் கூடி உட்கார்ந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்ல பேசுறாங்க. அதாவது இது நீங்க அதிகாரிகள் குற்றத்தை ஒரு கட்சியின் குற்றம். அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டுல இருக்காங்க? அதிகாரிகளுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஏதாவது தன்னிச்சையான அதிகாரம் இருக்குதா? லெஜிஸ்லேட்டிவ் வந்து சுப்ரீமா இல்ல வந்து எக்ஸிகியூட்டிவ் சுப்ரீமா? லெஜிஸ்லேட்டிவ் சுப்ரீம். அல்டிமேட் அரசாங்கம் யார் பக்கம் நிக்குது நீங்க பேசணும்ல. அரசாங்கம் யார் பக்கம் நிக்குது? அதான் வர்றேன். அறநிலையத்துறை யாரு? அறநிலையத்துறை அமைச்சர் யாரு? சேர்பாபு தானே. சேர்பாபு யாரு? மோடி கட்சிக்காரரா? திமுக காரர் தானே. திமுக. அப்ப காவல்துறையுடைய அமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறாரு, அறநிலையத்துறை அமைச்சராக சேர்பாபு இருக்கிறாரு. உங்க ஒப்புதல் இல்லாம இந்த 2 பேரும் பேசுறாங்க. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல பேசுறாங்க. தர்காவினுடைய அந்த நெல்லித்தோப்பு பகுதியில 50% இடம்ன்றது பிரிவி கவுன்சிலே சிவில் டிஸ்பியூட் போய் தீர்ப்பாயிடுச்சு. எல்லாம் தர்காவினுடைய இடத்துல ஆடு பலியிட கூடாதுன்னு அறநிலையத்துறை சொல்லுதுங்க, ஆர்டிஓ சொல்றாருங்க, காவல்துறை சொல்றாங்க. இதுக்கு திமுக என்ன பதில் சொல்லிச்சு? அப்ப அங்க முதல் பிரச்சனையை துவக்கி வச்சதே யாருன்னா திமுக. இது திருப்பரங்குன்றத்துல. அது போக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு போன ஆண்டு. அப்படி நடக்கும்போது 3 பள்ளிவாசல்கள் திரையிட்டு மூடப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் என்றைக்கும் இல்லாதது. புளியந்தோப்புல, பட்டாபிராம்ல, அதே மாதிரி பூந்தமல்லியில 3 பகுதியில் என்னால் சான்று தர முடியும். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலுக்கு பள்ளிவாசல்கள் திரையிட்டு மூடப்பட்டுச்சு. இது குஜராத்தில் உத்தரப்பிரதேசம் நடக்குது. இங்க மூடப்பட்டுச்சா இல்லையா? இல்ல, அதுக்கு பல காரணங்களை சொன்னாங்க. என்ன காரணம்? பண்ணி அதுல பூச்சி விலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சில இடிபாடு. அது என்ன? விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரும்போதுதான் பூச்சி நடக்குதா இங்க? இப்படி இவங்க எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வரிசையாக அடமானம் வைத்ததுதான் வரலாறு. திமுக வந்து எப்போதும் பாஜகவுக்கு எதிராக நின்றது இல்லை. அது வரலாறு. இன்னைக்கும் நான் கேட்கிறேன், நீங்க திமுக ஒரு அங்கீகாரம் இஸ்லாமிய கட்சிகளுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள போன இதுவரைக்கும் 20 ஆண்டுகளாக 2006 தொடங்கி 26 வரைக்கும் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அரசியல் செய்த கட்சி தேமுதிக. கூட்டணிக்குள்ள வந்தவங்க ராஜ்யசபா கொடுக்குறீங்க. காகிதம் எழுத்து காலத்தில் அண்ணாதுரை காலத்திலிருந்து இருக்குதுங்க முஸ்லீம் லீக். இந்த 50 வருஷ வரலாற்றுல ஒரு தடவை ஒரு ராஜ்யசபா முஸ்லீம் லீக் கொடுத்திருப்பீங்களா நீங்க? கமலஹாசனுங்க வாரிசு அரசியலை எதிர்த்து கடுமையான சொற்களை பயன்படுத்தி கருணாநிதி அவர்களுக்கு எதிராகவும் ஸ்டாலினுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் கட்சி ஆரம்பிச்சவர். 2019 தேர்தலில் 21 தேர்தலில் போட்டியிட்டவர். அந்த கமலஹாசன் ஆதரவு தந்த உடனே ராஜ்யசபா கொடுக்குறீங்க. இல்ல, அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் யாருமே உங்ககிட்ட வரல. அதுதான் நான் சொல்றேன். அதான் சொல்றேன். அப்ப என்னடான்னா இந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்காதேன்றது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, இப்ப இந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு வருவோம். இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா, மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதை விட தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு. ஓகே, அப்ப சுயநலவாதிகளாக மாறி போயிட்டாங்கன்றதான் பகிரங்க குற்றச்சாட்டு. அப்ப எங்க பாக்குறாங்கன்னா ஜெயிக்கிற குதிரை 21 கட்சிகளோட கூட்டணி திமுக. அப்ப என்ன பாக்குறாங்கன்னா இந்த கூட்டணி பிரம்மாண்டமா இருக்குது, இங்க போயிட்டேன்னா அன்சாரியா நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு, முபாரக்கா நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு. அது உதயசூரியன் சின்னமா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, திமுக உறுப்பினர் ஆனாலும் சரி, எப்படி ஆனாலும் சரி, அப்ப எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும், நான் எம்எல்ஏ ஆயிடணும், நான் அந்த பதவி நாற்காலியில் உட்கார்ந்துடணும் அப்படின்ற சுயநலத்தினால இன்னைக்கு திமுக போய் ஒட்டிட்டு இருக்கிறாங்களே தவிர, இந்த 5 வருஷத்துல அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் கிட்ட அந்த தலைவர்கள் கிட்டே நான் கேட்கிறேன், திமுக என்ன செஞ்சது சொல்லுங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவோ அதிமுகவோ இவர்கள் நாடகம் போடுவாங்க. முஸ்லிம்களை காப்பது போல முஸ்லிம்களுக்கு நாங்க தான் செஞ்சது தவிர, இத்தனை ஆண்டுகால இந்த வரலாற்றுல நோம்பு கஞ்சி போடுறதுக்கு அரிசி கொடுத்தது தவிர, உருசுக்கு சந்தனம் கொடுத்தது தவிர, இந்த மக்களுக்கு உளமாற அங்கீகாரப்படுத்துறதோ கட்சியிலையோ அதிகாரத்திலேயோ ஆட்சியிலையோ இல்ல வந்து நிர்வாகத்துறையிலையோ உயர்மட்டத்தில் வச்சிருக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதை கூட நம்ம இன்னும் அடுத்த சுற்றுல விரிவாக அண்மையில கூட இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து மாதம் தொகை வழங்கக்கூடிய விரிவா பேசுவோம். எஸ், அண்ணன் தடார் ரஹீம் அவர்கள், நீங்க மூணு கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியா இஸ்லாமிய மக்களுடைய பல உரிமை முழக்கங்களுக்காக கோரிக்கை வச்சு அதுக்கான பணிகளை கட்சி சார்பற்ற எல்லாரையும் சந்திச்சுட்டு வரீங்க. நீங்க இஸ்லாமினுடைய பிரச்சனை இந்த முறை தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்கிறதா பார்க்குறீங்களா? 2026 அவங்களுடைய ஆதரவை யாரை நோக்கி நகரும் நீங்க நம்புறீங்க? இல்லை, 26 தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் வந்து திமுக கிட்ட அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட போயிட்டாங்க. போயிட்டு ஏதோ 1-2 வாங்கிட்டாங்க. சீட்டை சொல்கிறேன், நோட்டு இல்லை, அது பின்னாடி தெரியும், வாங்கிட்டாங்க. அதே நேரத்தில் வந்து திமுக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இதேமாரி கட்சிகள் இருக்காங்களே, அதில் சில முஸ்லீம்கள் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நெரேட்டிவை வந்து ஏற்படுத்துவாங்க.
அந்த நெரட்டிவ் என்னன்னு சொன்னால் பாஜக உள்ளே வந்துடும், நீங்கள் ஜாகிரதையாக திமுக ஓட்டு போடுங்க. நரேட்டிவா உண்மையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், திமுக முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த 4-5 ஆண்டுகளில் என்ன செஞ்சுது? இந்த ஆட்சியில் 21 ஆட்சியில் வந்து அபூபக்கர் சொன்னார் 90 இல்லை 99 விழுக்காடு நான் உட்பட திமுக வாக்களித்தேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். 21 சபி 21 சார் பார்த்தோம், 21 உங்களை ஓட்டு போட்டிருக்காரு. இல்லை வாக்களித்தோம். இந்த 5 ஆண்டுகளில் திமுக இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன செஞ்சது? ஏதோ தனிநபர்களுக்கு செஞ்சதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. நான் சொல்லிட்டேன், இந்த சமூகத்துக்குடைய உயிர்நாடி பிரச்சனைகளை தீர்வு காணுதா அப்படின்றதா பார்க்கணும். அப்போ எதுவுமே காணலை. இந்த சமூகத்துக்கு நன்மை செஞ்சதா துரோகம் தான் செஞ்சிருக்கு. இப்படி இருந்தும் இந்த அமைப்புகள் எல்லாம் போய் ஏன் ஒரு இடத்துல ஐக்கியமாகிருக்காங்கன்னா, ஒரே இடத்துல ஐக்கியமாகிட்டு நாம் இந்த வாட்டி வேற பெரிய இலக்கெல்லாம் இவங்களுக்கு யாருக்குமே இல்லைங்க. இந்த அமைப்பு தலைவர்களுக்கு எம்எல்ஏ ஆகணும், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நீங்க மலினப்படுத்துறீங்க. இல்லை, மலினம் இல்லை. இல்ல என்ன நீங்க ஒரு கேக்குறீங்களா, எதுக்காக இருக்காங்கன்னு கேக்குறீங்களா? நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நீங்க சொல்றேங்க. இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன, வட இந்தியாவில் குறிப்பா பாஜக ஆளக்கூடிய இடத்துல இருக்கிற நிலைமை என்ன, தமிழ்நாட்டில் இஸ்லாம் நிலைமை என்ன, நீங்களே வச்சு சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் முஸ்லீம்கள் நல்லா இருக்கா, இல்லை திமுக ஆட்சி இல்லைன்னு சொன்னால் நாசமாக போயிடுவாங்க. என்னங்க இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. கடந்த 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சி இருந்து அதிமுக ஆட்சியில் முஸ்லீம்கள் செத்து போயிட்டானா? உரிமைகளுக்காக போகிறான் இல்லையா? நான் கேட்குறது 99 விழுக்காடு இஸ்லாமியருடைய வாக்கு வாங்கி முதல்வராக அமைந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட தான் நான் கேட்க முடியும். நான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் 10 ஆண்டுகளில் இதை செய்யலாத நான் கேட்க முடியாது. ஏன்னு சொன்னால் எடப்பாடிக்கு அதிமுக எந்த முஸ்லீம்களும் வாக்களிக்கல, வாக்களித்தவங்க கிட்ட தான் வாக்களி கேட்க முடியும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியில் வந்து என்னென்ன துரோகங்கள் செய்யுது நான் சொல்லட்டுமா? ஆரம்பத்துன்னு சொல்கிறேன் பாருங்க. திருச்சியில் 400-500 ஆண்டுகள் பழமையான அனார்பாக் தர்காவை இடித்தாங்க இரவா. யார்? கே நேரு, இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள். எனக்கு உண்டான எவிடன்ஸ் என்கிட்ட எல்லாமே இருக்குது, பொய்யான ஒப்பாரிக்கு. இதோட அந்த இடித்தாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? தெரியாது, இடிச்சிட்டாங்க, வழக்கு பதிவு செஞ்சு. யாரை கைது பண்ணீங்க? ஏன்னா கே நேரு தான் அதுக்கு காரணம். ஏன்னு சொன்னால் அந்த அனார்பாக் தர்காவுக்கு பின்னாடி வந்து முன்னாள் காங்கிரஸ் எம்பி அடைக்கல் ராஜுடைய மகன் சிம்சனோ அவனுடைய இடம் இருக்கான், பெரிய இடம். இந்த தர்கா இருக்கிறதுனால எப்பவும் ஆபாச குணமாக பார்ப்பாங்கல்ல, ஒரு சுடுகாடுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாதிரி. அப்போ இரவாக இடிக்கிறாங்க. இடிக்கிறதுக்கு முழுக்க திமுக காரணம். நான் என்ன சொல்கிறேன், தர்கா கூடாதுன்ற விவாதத்துக்குள்ளே வேண்டாம். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சியில் இந்த பகுதியில் முஸ்லீம்கள் வாழ்ந்தார்ன்றதுக்கு அடையாளம் இருக்கா இல்லையா? அடையாளமாக இல்லை. அப்போ அழிச்சது யார்? திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் அழிக்கலையே. சரி, அதை விடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சமீபமாக வந்து நம்ம அதிராம்பட்டத்தில் இதில் அம்மாப்பேட்டை ஒரு 500 வீடு, அம்மாப்பேட்டனம் ராமத் நகரில் 500 வீடு இரவாக 2-3 புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்க. எவ்வளோ கனவு இருக்கும் பாருங்கள். ஒவ்வொருத்தர் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஆக்கிரமிக்கப்பட்ட இடம். அதுனாங்க கவர்மெண்ட்டுக்கு அங்கே சம்பந்தம் இல்லை, இஸ்லாமியர்களை மட்டுமா குறி வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஐயோ அருள், நான் கேட்குறேன், அம்மாப்பட்டினத்தில் இதுனாங்க கவர்மெண்ட் அங்கே செஞ்சது. யாரோ தனிநபருங்க அவன் வழக்கு போட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், தனிநபர் வழக்கு போடலாம். அந்த வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு கூட அனுமதிக்காமல் இரவா இடித்து ஒரே மட்டும் 5-6 புல்டோசர் வச்சு இடிக்கிறீங்கன்னு சொன்னால், அப்போ யோகி ஆதித்யநாத்துக்கு உங்களுக்கு என்னங்க வேறுபாடு இருக்குது? அவனை இதை சொல்லி தான் இடிக்கிறான். முஸ்லீம் விட ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி இடிக்கிறான். நீங்களும் அதே சொல்லி தானே இடிக்கிறீங்க. இங்கே காகிதமில்லத் நகரை இடிச்சிங்களே திமுக, என்ன பண்ணீங்க? இதை ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் சொல்லி இடித்தாங்க அனாபுத்தூரில். அப்போது எல்லாமே என்ன இதுதான். சரி, நீதிமன்ற உத்தரவு திமுகவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சில பேர் நடுநிலை முட்டுறாங்க. இதுக்கு சம்பந்தம் இல்லை நீதிமன்றம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இதே நீதிமன்ற உத்தரவு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகம் 58 ஏக்கர் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கூட தீர்ப்பு சொல்லியாச்சு. ஏன்னா இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், நீர்பிடிப்பு இடம், அரசு பரம்பு கிடையாது. ஏன் அங்கே போய் புல்டோசர் வச்சு இடிங்களேன்? ஏன்னா அவங்க எல்லாம் பார்ப்பனாங்க. அவன் டைரெக்டாக ஊழல் என்ற பொருளில் அத்தனை திமுக வரை நிறுவிட்டு விடும். அந்த பயம் உங்களுக்கு
இல்ல இது எதுவுமே அதிமுக பார்த்து கேட்க மாட்டீங்க. அதிமுக ஆட்சியில் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகள் இடிக்கப்படல, யாரையும் தூக்கி எங்கேயும் வீசல, அதிமுக சாஸ்திராம எது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? அதே திமுக பார்த்து மட்டும் கேட்குறீங்க. அதுதான் சொல்றேன், நான் என் சமூகம் சார்ந்த வீடுகள் இடிக்கப்படுது, யாருடைய ஆட்சியில் இடிக்கப்படுது, அதை தான் நான் கேள்வி கேட்க முடியும். ஏன் அதிமுக ஆட்சியில் இதே எடப்பாடி ஆட்சியில் இடிச்சு இருந்தாங்கன்னா அவர்கிட்ட நான் கேள்வி எழுப்பியிருப்போம். புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த வீடு இடிக்கிறையா, ஏன் சாஸ்திர பல்கலைக்கழகத்தை போய் இடிக்கலன்னு சொல்லி அதிமுக கிட்டே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பியிருப்போம். ஏன் அதிமுக ஆட்சியில் நாங்கள்லாம் ஏதோ தூங்கிட்டு இருந்தோம், இல்லை அதிமுக ஆட்சி ஜால்ரா போட்டுட்டு இருந்தோம் இல்லை. 80 வழக்குகள் 80 போராட்டங்களுக்கு மேலே நான் நடத்திருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா என் மீது மட்டும் 100கணக்கான வழக்குகள் அதிமுக ஆட்சியில் போடப்பட்டுச்சு. போராட்ட வழக்குகள் சொல்கிறேன், சிறைவாசி விடுதலை உட்பட. ஏதோ அதிமுக ஆட்சியில் வந்து நாங்கள் எதுவுமே இல்லை, அதிமுக ஆட்சி என்ன செஞ்சாலும் அதுக்கு சமரசமாக பூஜா தூக்கிட்டு போன மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தோடனே தான் இவர் எதிர்த்து பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதுவே தவறானது. நான் என்ன சொல்கிறேன், அம்மா பட்டணத்தில் இடிச்சது திமுக ஆட்சியில், நான் ஏன் அதிமுகவை குறை சொல்லணும்? நான் கேட்குறேன். சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே நீதிமன்ற உத்தரவு நம்ம திருநெல்வேலி திசையின் விலையில் சையத் காதர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 1.25 சென்ட் இடம், ஏக்கர் இடம். அது வந்து ஒரு அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறாங்க, பள்ளிவாசல் இடம் அவங்க வந்து கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் சம்பளம் வாடகை கொடுக்க மாட்டேங்குது. உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. கீழ் நீதிமன்றத்திலையும் சரி, மேல் நீதிமன்றத்திலும் சரி, உயர் நீதிமன்றத்திலும் சரி, உயர் நீதிமன்ற பெஞ்சிலையும் சரி, அந்த இடம் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம், உடனே பள்ளிவாசலுக்கு ஒப்படைங்க, இல்லைன்னு சொன்னால் நிலுவைத் தொகை உட்பட எத்தனையும் வந்து வாடகை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பாவு திமுகவினுடைய சபாநாயகர் அப்பாவு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு, அதை பற்றி பேசாதீங்க, அது புறம்போக்கடுங்க, அரசு புறம்போக்கடுங்க, பாய்ங்க, அவங்க இடம் உரிமை கொண்டாடு, இப்படி ஒரு கொச்சைப்படுத்தும் வார்த்தையில் பேசுகிறாருங்க. அப்போ அது நீதிமன்ற உத்தரவு நீங்கள் மதிக்க மாட்டீங்களா? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இப்போ சமீபத்தில் வந்து அதாவது இந்த வக்பு திருத்த சட்டம் 2024 பாஜக கொண்டு வந்தது. இப்போ கொண்டு வரும்போது கடுமையாக எதிர்த்துல யாருன்னா இவங்க தான் எதிர்த்தாங்க, திமுக. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. திமுக, காங்கிரஸ் எல்லாம் மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லுவேன், எல்லாமே எதிர்த்தாங்க. நான் சொல்கிறேன், எதிர்க்கிறது பெருசு இல்லை, எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு அதை மறைமுகமாக தமிழ்நாட்டில் அமல்படுத்துறீங்க பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியம் சொல்லுங்க. என்ன அமல்படுத்திட்டாங்க? அதான் அந்த வக்பு திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்திருக்காங்களா? அமல்படுத்திருக்கீங்களா சார்? இல்லை சொல்கிறேன், இருங்க நீங்கள் அப்புறமா அவர்கிட்ட கேளுங்க. நான் அமல்படுத்தி முக்கியமான குற்றச்சாட்டு இது. ஏன்னா ஒரு கட்சியை எதிர்த்து அவரோட எம்பி சிட்டிங் எம்பி வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் அப்பீல் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுதாங்க அமல்படுத்தி இருக்காங்க. இல்லை அமல்படுத்தியிருக்க நம்ம சகோதரர் என்ன சொல்ற, அமல்படுத்தியிருக்காங்கன்னா முன்னாடி வந்து வக்போர்டுனுடைய சேர்மனுக்கு தான் எல்லா பவர், இப்ப கலெக்டருக்கு பவர் மாறி போச்சு. இல்ல அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த 2024 என்கின்ற உமீத் என்கின்ற சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தி, இதுதான் என்னுடைய வாதம். புரியுதுங்களா? இதை அமல்படுத்தி இதுல வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, இதை வந்து 5 எம்பிகள் முஸ்லீம் எம்பிகள்லாம் கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனது. அதுல முதல் கையெழுத்து போட்டது இந்த நவாஸ் கனி தான். அவரே இப்போ வந்து இங்க வந்து வக்போர்டு சேர்மனாக இதுக்கு உட்காந்துருக்காரு. புரியுதுங்களா? இதில் என்னென்னா, செப்டம்பர் 27 அன்னைக்கு அமைச்சர் நாசரும் முதல்வரும் ஒட்டுக்க அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் அந்த வக்பு திருத்த சட்ட மசோதா இருக்கு இல்லையா, அது தீர்ப்பு வரவில்லையோ நாங்கள் இங்கே அமல்படுத்த மாட்டோம்னு செப்டம்பர் 27க்கு சொல்கிறாங்க. ஆனால் 29க்கு அவசரமாக கூடி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. எந்த சட்டத்தை? உமீத் என்கின்ற அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. படுத்தும்போது அதில் சில மிஸ்டேக், என்ன மிஸ்டேக்னு சொன்னால், அதில் அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேரை சேர்க்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் தவிர்த்துட்டு, ஏன்னா அதை சேர்த்தோன்னு சொன்னால் ஒட்டுமொத்த சமூகம் எதிர்ப்புன்னு சேர்க்காம இவங்க வந்து அமல்படுத்துகிறாங்க. உடனே நீதிமன்றத்தில் போய் இன்னொருத்த போய் என்ன பண்ணுறான், அது ஸ்டே வாங்குறான். எப்படி அது உமீத் சட்டத்தை முழுமையாக பின்பற்றாமல் 2 பேரை வந்து அதில் இருக்க சரத்தை மட்டும் நீங்கள் ஒதுக்கிறீங்க அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு நான் அமல்படுத்துவேன்னு முதல்வர் சொல்லி 2 நாளில் என்ன நடந்தது, அவசரமாக நீங்கள் வந்து அந்த சட்டத்தை அமல்படுத்துறீங்க. கேள்வி என்ன ஒரு விஷயம்னா, அதேமாரி வந்து திருநெல்வேலியில் கான்மியான் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 1100 ஏக்கர் இடம். அந்த 1100 ஏக்கர் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அது பல ஆண்டுகளாக வந்து என்ன வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வக்பு திருத்த மசோதா அடிப்படையில் அந்த வக்போர்டு வந்து இது காலாவதி ஆயிடுது. காலாவதி இல்லாத நேரத்தில் இவங்க அவசரமாக என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கு விரைவுபடுத்துகிறாங்க. விரைவுபடுத்தி அந்த 1100 ஏக்கர் அந்த கான்மியான் சொந்தமான பள்ளிக்கு சொந்தமான 1100 ஏக்கர் இடத்த இவங்க ஆட்டையை போடணும். திமுகவுக்கு அதுதான் ஆட்டையை போடணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதாவது வீர கதிரவன் சொல்லி அட்வொகேட் ஜெனரல் அவர்,
அசிஸ்டன்ட் அட்வைசர் ஜெனரல் அவர் வீரகதிரன் அவர் போய் வாதாடுறாருங்க. எப்போவும் வக்போர்டு வழக்கு விஷயமா பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய பிபிகள் தான் வாதாடுவாங்க. ஆனால் இவர் அட்வைசர் ஜெனரல் போய் வாதாடுறாரு, வீரகதிரன் போய் வாதாடுறாரு. நீதிபதி வந்து தண்டாதிபதி ஏற்கனவே அவர் வந்து அவர் திமுகவுடைய இதுவாக இருக்குது. அவர் சொன்னால் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க, அதாவது வக்போர்டு அப்படின்னு வரும்போது வக்போர்டு இல்லை. அப்போ வக்போர்டு இல்லாத நேரத்தில் இந்த வழக்கை தமிழக அரசு ஏன் விரைவுபடுத்தி அந்த தீர்ப்பை வாங்கணும்ன்ற நான் கேட்குறேன், புரியுங்களா? அப்போ அந்த என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 1100 ஏக்கர் இடம் வக்புக்கு சொந்தமான இடம் இல்லை, அது அரசு புறம்போக்கு இடம் தான், அது வக்புக்கு சம்பந்தம் இல்லைன்னு தீர்ப்பு வந்துச்சுங்க. அப்போ திமுக அரசு தான் இது காரணம். அட்வொகேட் ஜெனரல் வேற யாரும் இல்ல, அட்வொகேட் ஜெனரல். இது இல்லாம இன்னும் சிறைவாசிகள் விஷயம்லாம் இன்னும் நிறைய இல்ல. புரியுது. நான் என்ன முக்கியமான பிரச்சனை சொல்றதுனால இந்த 4 ஆண்டுகள திமுக துரோகத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு பகுதி சிறைவாசிகள் விடுதலை உட்பட இன்னும் நிறைய இருக்கு. சஃபி சார், வக்ஃபை வந்து நீங்க அமல்படுத்திட்டீங்க, தமிழ்நாட்டில் உம்மீத் வந்து இப்போ அமல்படுத்தி ரன்னிங்ல இருக்குதுங்கிறாரு தடார் ரஹீம். ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அலிகேஷன். உண்மையை சொல்றேன். அவர் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. வக்ஃபு பற்றி ஒரு இல்லை ஏதாவது சொல்லிட்டு போட்டோம்னு சொன்னால் பார்க்குறாங்க நிறைய பேர். அதை பார்க்குறவங்க போய் சொல்கிறேன், பார்க்குறவங்க தான் தெரியும். நான் தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பார்க்குறவங்க தெரிஞ்சது வந்து போய் யார் சொல்கிறா? நீங்கள் தான். ஆகஸ்ட் 8, 2024 வக்ஃபு அமெண்ட்மெண்ட் வந்து லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதை வந்து பில் ரீநேம் பண்ணுறது வந்து 95 பண்ணாதுங்க. யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு உமீத் ஆக்ட்னு கொண்டு வராங்க. ஆகஸ்ட் 9, 2024 அப்போசிஷன் ரொம்ப அதை வந்து அப்போஸ் பண்ணதுனால அது ஜேபிசிக்கு போகுது. ஜனவரி 30, 2025 ஜேபிசி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது. ஏப்ரல் 2, 2025 லோக்சபா அந்த வக்ஃபை வந்து பாஸ் பண்ணுது. ஏப்ரல் 3, 2025 ராஜ்யசபா பாஸ் பண்ணிடுது. ஏப்ரல் 5 வந்து பிரசிடெண்ட்டுக்கு அது போகுது. ஏப்ரல் 8 ஆக்ட் வந்து எஃபெக்ட் வந்துடுது, நாடு முழுக்க வந்துடுது. பாயிண்ட் அதுதான். ஏப்ரல் 17 ஃபஸ்ட் இன்டரிம் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டில் வருது. என்னென்னு வருது? The Supreme Court records the center's assurance that no WAF properties, including WAF by user, will be denotified and no new appointments will be made to the Central WAF Council or State Board under the law. அந்த இன்ட்ரிம் ஆர்டர் வந்த உடனே செப்டம்பர் 15, 2025 அந்த இன்ட்ரிம் ஆர்டரை இது பண்ணி ரெஃப்யூசல் டு ஸ்டே த என்டையர் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு இதை ஒன்று கொடுக்குது. அப்போ டிசம்பர் 1, 2025 மீண்டும் சுப்ரீம் கோர்ட் வந்து டிக்ளைன் பண்ணுது. என்னென்னா இந்த உம்மீட் போர்ட்டலில் வந்து இந்த மாதிரி வழியாக வரக்கூடிய ப்ளீடு எல்லாம் வந்து டிக்ளைன் பண்ணுது. இது 2026 பிப்ரவரி மாதம் மீண்டும் நமக்கு இப்போ தெரியும் என்ன நடந்தது. போன மாதம் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது, இல்லை அவர் நீதிமன்றங்களுக்கு போயிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் வக்ஃப் போர்டில் நீங்கள் பண்ண திருத்தங்கள் வேலையை வந்து உம்மீத்தை அமல்படுத்துறதுக்கான வேலை தாங்கிறார். அதுக்கு உங்கள்கிட்ட பதில் கேட்குறேன். இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் அமல் ஆயிடுச்சுன்னு சொன்னார், கரெக்டுங்களா? அப்படிதானே சொன்னார். எப்படி அமல் ஆயிருக்க முடியும்? அவரே என்ன சொன்னார், மாண்புமிகு அமைச்சர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேட்டி கொடுத்து சொன்னார். புதுச்சேரி மாநிலத்தில் வந்து பாஜக கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் செல்வ கணபதியை புதுச்சேரி வக்ஃப் வாரிய உறுப்பினராக நியமிச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? நியமிச்சிருக்கு. இருங்க சார், ஏன் சார் பார்த்த போறீங்க? கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறோம், பாஜக கூட்டணி ஆட்சி. செல்வ கணபதி நம்ம ராஜ்யசபா உறுப்பினர் நியமிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு ஒருவேளை செல்வ கணபதி மாதிரி வேற ஏதாவது ஒருத்தரை, இஸ்லாமில் இல்லாத ஒருத்தரை வக்ஃப் வாரிய உறுப்பினர் நியமிச்சு அன்னைக்கு ஆவடிநாசர் பேட்டி கொடுத்திருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களை தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்வார்கள். இந்த மாதிரி பொய் பூச்சாண்டி சொல்லி தான் இங்கே தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். முக்கியமான என்னன்னா, 11 ஆண்டுக்கு மேலாக இந்த வக்ஃப் வாரியத்துக்கு அங்கே வந்து இது இல்லாமல் வச்சுருந்தாங்க. எங்கள் இப்போ பாண்டிச்சேரியில் இப்போ யூனியன் கவர்மெண்ட் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலை வந்து அதை இம்மீடியட்டாக அதை எஃபெக்ட் கொண்டு வந்து ஒரு உறுப்பினரையும் போட்டுடுறாங்க. பட் அந்த விஷயம் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்காது. இதை தான் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படாது. அந்த அனுமதிக்கான அங்கே ஒரு இது வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு டோல்கேட், ஒரு கேட் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே முக்கியம். இதை தான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களை எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு தேவையும். இது இல்லாமல் இப்போ இவர் வந்து அண்ணன் பேர் தெரியல, அண்ணன் வந்து பேசும்போது இல்லை சரி அவர் பேர் அவர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, இதை வந்து நான் உத்தரப்பிரதேஷ் யோகி ஆதித்யநாத் கூட தான் இதோ அப்படி தான் அப்படின்னு சொல்வேன்னு சொன்னார்.
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நாளைக்கு நீங்கள் போய் பேட்டி எடுங்க சார், இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு இடங்களை இடிச்சிட்டிங்களாமே. ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் சொல்கிறார் தமிழ்நாட்டில், அவர் எது வந்து யோகியத்தின் மாதிரி தான் உங்களின்னு சொல்கிறாரு. ஏன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எந்த பேட்டியிலையும் அவுரங்கசீப் வம்சாவளிகள் இங்கே வாழ்வதற்கு இடமில்லை, நான் இடித்து தான் தள்ளுவேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்க அது யோகியாதன் சொன்னார். அவ்வளவுதான் உங்களுடைய புரிதல். உங்க புரிதல் தான் இங்க பிரச்சனையே தவிர சொல்லிட்டு இல்லங்க தப்பு அதுதான் தப்பு. நான் சொல்றேன் நாளைக்கு அவர் பேசி பெரும்பாலும் திமுக தொண்டையில தண்ணி இல்ல பேசி பெரும்பாலும் திமுக என்னன்னா நேரடியா பண்ணாது ஆமா இதுதான் அடுத்த உருட்டு இதுதான் என்னன்னா பாஜக என்பது எதிரி, RSS என்பது எதிரி. அவன் நேரடியா வருவான் நமக்கு தெரியும். ஆனா திமுக துரோகம், துரோகத்துல முதன்மையானது. அதைதான் நான் அடையாளப்படுத்த இப்ப நம்ம வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு எதுவும் பதில் சொல்லாம பாண்டிச்சேரிக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுல அப்படி இல்லங்கிறதுக்கான உதாரணத்துக்கு உண்மை சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதை பேசுங்க. நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதாவது புதிய ஒக்ஃபு சட்டம், திருத்த சட்டம் 95 சட்டத்தை திருத்தி ஒக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 ஒன்றிய அரசால் கொண்டு வரப்படுது. அதில் ஜேபிசிக்கு அனுப்புனது, திரும்ப அதை அமல்படுத்தப்பட்டது, எல்லாத்தையும் அண்ணன் வந்து சொன்னாங்க. எல்லாம் ஃபேக்ட். இப்போ அது அமல்படுத்தப்பட்டதுக்கு பிறகாக 3/4/2025 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க. முதலமைச்சர் கருப்பு பேட்ஜ் அடிஞ்சு அந்த சட்டத்தை வந்து எதிர்த்தாங்க. எல்லா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பேட்ஜ் அடிஞ்சு எதிர்த்தாங்க. இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு அவசரமாக கொண்டு வந்திருக்குது, இதுக்கு எதிராக நாங்கள் சுப்ரீம் கோர்ட் போவோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் 3/4/2025 அன்னைக்கு அறிவிப்பு செய்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக அரசின் சார்பில் ஆவடி நாசர் அமைச்சர் தலைமையில் கொடுத்த செய்தி வெளியீடு நான் சொல்கிறேன். செய்தி வெளியீட்டு எண் 2303 நாள் 27/9/2025. என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போது மேற்கண்ட ஒக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் in the adjudication of the Supreme Court வழக்கு நிலுவையில் இருக்கு உள்ளதால் இவ்வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை, ஃபைனல் வேர்டிக்ட் வர்ற வரைக்கும் ஒன்றிய அரசு அவசரமாக நடைமுறைப்படுத்திய புதிய ஒக்ஃபு திருத்த சட்டத்தின்படி, எது 25 கொண்டு வந்த இந்த புதிய ஒக்ஃபு திருத்த சட்டத்தின்படி ஒக்ஃபு வாரியம் திருத்தி அமைக்கப்பட மாட்டாது. ஒக்ஃபு வாரிய அந்த சட்டம் வந்து அவசரமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துருச்சு. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆமா, இறுதி தீர்ப்பு வருகிற வரைக்கும் புதிய ஒக்ஃபு வாரியத்தை இந்த சட்டத்தின்படி அமைக்க மாட்டோம். இதெல்லாம் கொடுத்த பிரஸ் ரிலீஸ். ஆமா, ஆச்சுதா. அதாவது பிஜேபி சொல்ற மாதிரி இங்க பண்ண மாட்டோம் சொல்றாங்கல்ல. அதாவது பாஜக கொண்டு வந்த சட்டத்தின்படி வாரியம் அமைக்க மாட்டோம். இதனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 28/11/2025 அன்னைக்கு GOMS நம்பர் 97/2025 அந்த ஜிஓ என்கிட்ட இருக்கு. இந்த ஜிஓவின் படி நான் சொல்லிடுறேன். இந்த ஜிஓவின் படி அந்த சட்டத்தின்படி 2025 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி புதிய வக்ஃபு வாரியம் அமைச்சிட்டாங்க. அந்த வாரியத்தினுடைய சேர்பர்சன் நவாஸ் கனி, மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட் ராஜாத்தி சல்மா அவங்க வந்து ஒரு உறுப்பினர், அதே மாதிரி அப்துல் சமத் ஒரு உறுப்பினர், குலாம் முகமது ஒரு உறுப்பினர், மஹாரிபா பர்வீன் அவங்க ஒரு உறுப்பினர், ஃபாத்திமா முசஃபர் முஸ்லீம் லீக்கினுடைய அவங்க ஒரு உறுப்பினர், சுபேர் கான் அவங்க ஒரு உறுப்பினர், நசீம் அப்படின்ற ஒரு 7 உறுப்பினர்கள் ஒரு சேர்பர்சன் கொண்ட அந்த வக்ஃபு வாரியத்தை, புதிய வக்ஃபு வாரியத்தை பாஜக கொண்டு வக்ஃபு வாரியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா இங்க அமல்படுத்திட்டாங்க. இல்ல சார் தப்பா சொல்றீங்க சார். ப்ளீஸ் ஆன்சர் தப்பா சொல்றீங்க சார். பாஜக கொண்ட இதை வந்து முடிவு பண்ணல. இது வக்ஃபு வாரியம் வழக்கமா செய்யக்கூடிய இயல்பா செய்யக்கூடிய விஷயம். சுபேர் கான் அதுல தான் இருக்கிற நண்பர் தான், அக்கா சல்மாவும் இருக்காங்க, ஒரு MP இருக்கணும். அந்த விஷயத்தை பத்தி தான் வந்திருக்கு. அதாவது முன்ன இருந்த விதிகளை தான் வந்திருக்கே தவிர மாற்று மதம் சார்ந்தவரோ இஸ்லாமிய அல்லாதவரோ அங்க ஒரு MP இருக்கணும், ஒரு கலெக்டர் இருக்கணும். அங்கதான் டிஸ்பியூட் ஏற்படுது. இதுக்குதான் என்ன பண்றாருன்னா ஒருத்தர் என்ன பண்றாரு, வழக்கு போறாரு. ஒரே வார்த்தை அப்படின்ற ஒரு அது இல்லாம பதிவு பண்ணிடுறாங்க. ஆனா இது பதிவு பண்ணாங்க, கோர்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டே பண்ணுவோம்னு தெரியும். இல்ல அவசரமா என்ன பண்றாங்க, கோர்ட்டுக்கும் போறாரு. ஏன்னா அனுமதிங்க, நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் போர் அமைச்சிட்டாங்கல்ல, போர்டு அமைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொவைட் ஆல்சோ தட் தி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி போர்டு ஹோல்டிங் ஆஃபீஸ் ஆன் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஒக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 இந்த சட்டத்துக்கு கீழே தான் shall continue to hold the office as such until the expiry of their term of office.
இந்த சட்டத்தின் படி தான் ஜீவோ அப்படிதான் சார் வரும். நான் சொல்றேன், இருங்க சார், அது கான்ஸ்டிடியூஷன் சார், அது ஜீவோ அப்படிதான் வரும். நான் பேசுறேன், ஒரு நிமிஷம் பேசுறேன். ஜீவோ அப்படிலாம் மாத்த முடியாது. இந்த 2025 சட்டத்தின் படி போர்டு அமைக்க மாட்டேன்னு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. எஸ், அதுபடி அமைக்கல, அதுதான் மேட்டர். இருங்க, நான் பேசுறேன். இல்ல, நீங்க குழப்புறீங்க. சலமானா, நீ 2 நிமிஷம் அனுமதிங்க, நீங்க அடுத்து நீங்க பேசுங்க. நான் சொல்றேன், அப்ப இந்த சட்டத்தின் படி போர்டு அமைச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது? இப்ப என்ன ஆகுது? இந்த திருத்த சட்டத்துல சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரொவிஷன்ஸ் முற்று முழுதாக ஒஃபை அபகரிக்கிறதுக்கான சட்டம் நம்ம சொல்றோம். என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா, இந்த போர்டுல நான் முஸ்லிம் மெம்பர்ஸை நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுவீங்க, ஷால் பி அப்பாயிண்டட்னு சொல்லுது சட்டம். சரியா? இப்ப ஏன் இங்க அமைக்கலன்ற கேள்வியோட தான் ஒருத்தர் என்ன பண்றாரு, உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. சரி, அங்க போர்டின் சார்பில் வாதாடக்கூடியதான மதிப்பிற்குரிய திமுக மூத்த வழக்கறிஞர் ராஜ்யசபா உறுப்பினர் வில்சன் தான். அவங்க வச்ச வாதம் இருக்குது, நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இருக்குது. நான் எல்லாத்தையும் தாரேன், சான்று என் கையில் இல்லை, நான் எல்லாத்தையும் தாரேன், எனக்கு ஆதாரம் இருக்குது, நான் படிச்சுட்டு தான் சொல்றேன். இப்போ அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த சட்டத்தினுடைய ஒரு பாதி அமல்படுத்தி இருக்கிறோம், எங்களுக்கு டைம் தாங்க, நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கான சான்று தரேன். செஞ்சிருக்காங்களா? நான் சொல்றேன், அமல் இல்ல. நான் சொல்றேன், இப்ப அமல் இல்ல. அதாவது ஒப்பு திருத்த சட்டத்தை, இருங்க, ஒப்பு திருத்த சட்டத்தை பார்ஷியலாக அமல்படுத்தி இருக்கிறாங்க. இது குறித்து நான் முஸ்லிம் மெம்பர்ஸையே நீங்க அமைக்கலன்ற கேள்வி வந்தப்ப நாங்கள் அமைப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. அது ஒப்பு போர்டின் சார்பாக ஆஜரான வில்சன் அவர்கள் கொடுத்தது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புலையும் இருக்குது, உயர்நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு. நான் சான்று தரேன். நான் உங்கள்கிட்ட வரேன். இல்ல, என்னன்னா சார், தம்பி ரொம்ப ஆக்ரோஷப்பட்டாரு. இதுல சிம்பிள், சுப்ரீம் கோர்ட் அப்படிதான் சார் கேட்கும். நீங்க இப்படியே வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லாது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களா? சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜுரிஸ்டிக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட்ல மேல் சபை கீழ் சபை பாஸ் பண்ணி விட்டாங்க. பாஸ் பண்ணதுதான் எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணணும். பாண்டிச்சேரி உள்பட யூனியன் டெரிட்டரியும் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாத ஒரே ஸ்டேட் தமிழ்நாடுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது ஏன் நீங்க பண்ணல? நீங்க பண்ணிட்டீங்களா சீக்கிரம்? நாங்க அது எங்களுக்கு அக்செப்டன்ஸ் வரட்டும், எங்களுக்கு சரியாக நாங்க பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு தான் வந்துருக்காங்களே தவிர அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கு. இன்னொரு கேஸ், அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கு. அந்த கேஸ் போட்டதும் திமுக தான். அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கே தெரியும் இவனுங்க அங்க ஒரு செக் வச்சு தான் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. நான் புரிஞ்சுட்டேன். இல்ல, நான் இந்த வக்பு மசோதா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து ஏற்கனவே இருந்த சட்டத்தின்படி தான் பண்ணியிருக்காங்க, அமைச்சிருக்காங்க. இப்ப அமைச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நிறைய விவாதிக்க தேவையில்லைன்னு பார்க்க நான் அடுத்த பாயிண்ட் வேணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பவர் முன்னாடி இண்டிவிஜுவல் பாடியா இருந்தது, சேர்மனுக்கு ஃபுல் பவர் இருந்தது. இப்போ அதுல கலெக்டருக்கும் அந்த பவர் கொடுக்கறாங்க. அவருடைய வித்தவுட் அவர் பெர்மிஷன் he can't do anything. இப்போ இருக்கா? இப்போ இருக்கு அந்த பண்ணிருக்காங்க. ஆனா ஹிந்துஸ் மெம்பர் எல்லாம் போடல, அந்த பவரை அவரை இன்வால்வ் பண்ணிருக்காங்க. அது ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அடுத்து வந்துடுறேன். அடுத்த மேட்டருக்கு வந்துடுறேன். ஓகே, ப்ளீஸ். இப்போ இங்க வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அன்பு சகோதரர் சுலைமான் சொன்னாரு. அனுமதிக்க மாட்டோம் சொல்லிதான் நம்ம படிச்சார். கடிதனால தாம்பரம் மசினாபுரத்திலும் தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையில இந்த அனார்க் பார்க் தர்கா இதெல்லாம் எப்படி இடிச்சிங்க? எப்படி இடிச்சிங்க? நாங்க சிஏக்கு எழுத்து போடலங்கிறாரு. நாங்க சிஏக்குலாம் ஓகே பண்ணலங்க. இப்போ இடிச்சாங்களா இல்லையா? அப்போ நீங்க அனுமதிக்காம இடிச்சாங்க, அதான் கேள்வி. சிஏ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எப்பயுமே வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணும். என்னண்டா, சிஏ வந்துருச்சோம், இங்க முஸ்லிம்கள் வாழ முடியாது, ஒரே நாடு ஒரு தேர்தல் வருது, எல்லாத்துக்கும் ஒரே மதம் கொண்டு வர போறாங்க, இங்க முஸ்லிம்கள் வாழ முடியாது, எஸ்ஐஆர் வந்துருச்சு, முஸ்லிம்கள் ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க. இப்படி முஸ்லிம்களை த்ரெட்டன் பண்ணணும். அப்பதானே மக்களுடைய ஓட்டு. நீங்க சிஏனால தமிழ்நாட்டுல முஸ்லிம்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? நீங்க பேசணும் சார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கா சொந்தம் தான் இந்த நாடு. அதுல யாருக்கா மாற்று கருத்து இருக்கா? மோடிக்கு மாற்று கருத்து இருக்கா? அமித்ஷாக்கு மாற்று கருத்து இருக்கா? முஸ்லிம்களுக்கு ஏற்படலன்றது முழு பூசணிக்கா சொல்றேன். இங்க கேளுங்க, நான் என்ன சொல்றேன் அதை ஏத்துக்கொள்ள. இங்க கேளுங்க, அது என்பிஆர் என்ஆர்சில இருக்கு, ஆனால் செய்யலாம். அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்னா ஒரே சிஏ பற்றி 4 முஸ்லிம்களை விவாதிச்சு அதை இன்னும் அதை வந்து நம்ம வந்து தப்புன்னு பேசி ஒரே கேள்விதான். சிஏஏ சட்டம் அமல்படுத்தப்பட்டதுனால அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதிப்பா இல்லையா? அஸ்ஸாமில் இருக்கிற குறிப்பிட்ட பகுதி முஸ்லிம்களுக்கு பாதிப்பா இல்லையா? இது மட்டும் பதில் சொல்லிருங்க. ஏங்க, அதாவது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாதிப்பு அவங்க சொல்லக்கூடியது அஸ்ஸாம் வந்து இருக்குல்ல, வெளிநாடுகளிலிருந்து தஞ்சம் புகுந்து நான் முடிச்சிடுறேன். எனக்கு என்ன முடிச்சிடுறேன். வெளிநாடுகளில் தஞ்சம் புகுக்கக்கூடிய முஸ்லிம்கள், நான் வந்து ஒரு இந்தியன் சார்,
என் மதத்தின் மீது எவ்வளவு எனக்கு பற்றுதல் இருக்கோ அதே பற்றுதல் இந்த நாட்டின் மீதும் எனக்கும் இருக்கு. நீங்கள் இன்னொரு நாட்டை சேர்ந்தவர் ஒரு நாட்டில் புகுந்து அவர் பிரஜையா ஆவறதை ஒரு நாட்டினுடைய பிரஜையா இருக்கக்கூடியவர் யாரும் ஏத்துக்கிறது இல்ல. அப்படி எந்த முஸ்லிமும் அதை விரும்புறது இல்ல. ஆனால் இவர்கள் திமுக வேண்டும் என்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி SIR வரப்போது முஸ்லிம்கள் ஓட்டு எல்லாம் எடுக்க போறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போது முஸ்லிம்கள் ஓட்டு எல்லாம் எடுக்க போறாங்க. நீங்க நான் இப்படி ஒரு கருத்தை சொன்னா நீ ஒரு பிஜேபியினுடைய பி டீம், பிஜேபியின் பி டீம் சொன்ன கமலஹாசன் இவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க, பிஜேபியினுடைய பி டீம் சொன்ன OPS இவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க, பிஜேபியின் பி டீம் சொன்ன பிரேமலதா விஜயகாந்தா இவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஓட்டு போட்ட ரவீந்திரநாத்தும் கூட சேர்த்துக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. அது மாதிரி அதாவது திமுக முஸ்லிம்களுக்கு எதுவும் செய்யலைங்கிறது நம்ம நண்பர்கள் சொன்னார்கள். திமுக முஸ்லிம்களுக்கு எது செய்யாருன்னா கூட அந்த கழகத்துக்காக உழைத்த இஸ்லாமியர்கள், சாதிக் பாஷாவா இருக்கட்டும், ஆயிரம் விளக்கு ஹுசேனா இருக்கட்டும், ரஹ்மான் கானாக இருக்கட்டும், நாகூர் ஹனீஃபாவா இருக்கட்டும், அவர்களுடைய வாரிசுகள் குடும்பத்தார்கள் ஒரு MP-ஆவது MLA-ஆவது இன்னைக்கு இருக்காங்களா சார்? ஆனால் மற்ற தலைவர்களுடைய பாருங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் MLA, MP, அமைச்சர் எல்லா பொறுப்பும் இப்பதானே வாசிங்க. சுபேர் கான் வஃப் போர்ட்ல இருக்காரு மெம்பர் ஆனே, அவர்தான் ரஹ்மான் கான் பையன். ஏனே இப்படி இருக்கீங்க? இப்பதான் வஃப் போர்டு மெம்பர் ஒரு பெரிய ஒண்ணுமே இல்லை நீங்களே என்ன சார் அமைச்சராகவும் மந்திரி MLA இருக்க வேண்டிய சார் ஒரு போர்டு வக்போர்டு சார். நாகூர் யாரை தோக்கடிச்சது? வாணியம்பாடியில நாகூர் யார் தோக்கடிச்சது? அத சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் வக்போர்டு மெம்பரா இருந்தேன், ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனா. ஆமா, நான் யாருடைய வாரிசு இல்ல. நானே காலமாக இருந்த அந்த கழகத்துக்காக உழைத்து தியாகம் செஞ்ச அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்றைக்கு அனாதைகளாக்கப்பட்டிருக்காங்க சார். அவங்களுக்கு உண்மையிலே இல்ல சார், அவங்க வருத்தப்பள்ளி அவங்களுக்கு தானே ஓட்டு போடுறாங்க, அவங்களோட தான் நிக்கிறாங்க. அவங்க வருத்தப்படலாம். நாங்க கேட்க வேண்டிய கேள்வி எங்களுக்கு, நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களா? நியாயமா என்ன முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கீங்க? எத்தனை மாவட்ட செயலா இருக்கீங்க? எத்தனை MP-க்களை கொடுத்திருக்கீங்க? எங்களுடைய முஸ்லிம்கள் 95% ஓட்டை வாங்குறீங்களா? அவருக்கான என்ன பிரதிநிதித்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும். ஆரிஃப் பாஷாவுடைய மகன் கடந்த 2 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் தனக்கு வேட்பாளரை அறிவிங்கன்னு சொல்லி தலைமைக்கு வராப்புல வந்த உடனே இவங்க சொல்லக்கூடிய கேள்வி, எவ்வளோ வச்சிருக்க செலவு பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னால் ஏதோ லட்சங்கள் செலவு பண்ணுவார். இவங்க நினைக்கிற மாதிரி கோடிகளை செலவு பண்ண முடியாது நிலை அவருக்கு. அப்புறம் அப்படி இருக்கும்போது நான் தொடர்ந்து 3 முறை அவர் அவாய்ட் பண்ணி இன்னைக்கு அவருக்கு வயசு வேறு ஆயிடுச்சு. இல்ல, அப்துல்லா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது திமுக தான், சல்மா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது திமுக தான், பல இஸ்லாமியர்களுக்கு திமுக நீங்க என்ன சார் நீங்க அது முஸ்லிம்கள் அவங்களுக்கு பாவம் பரிதாபப்பட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க சார். நீங்க என்ன சார் நீங்க 98 நீங்க ஒட்டுமொத்த முஸ்லிம்களோட ஓட்ட வாங்கிறீங்க. சல்மாக்கு கொடுத்தாங்க, நம்ம அப்துல்லா கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய இதா? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே முஸ்லிம்கள் இல்ல. அந்த முஸ்லிம்கள் ஓட்டு இல்லா காட்டினா திமுக வெற்றி பெற்றிருக்க முடியுமா? வெற்றி பெற்றிருக்க முடியுமா? அதை விட பெரிய காரணமா சார், பிஜேபி கூட நாங்க கூட்டணியில் இல்ல, அதனால தான் நாங்க வெற்றி பெறுறோங்கிறாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், 50 ஆண்டுகளை முதுகுல சுமத்திட்டு இருக்காங்க இந்த திமுகவை. ஆனால் இந்த திமுக எப்பெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது சமூகத்துக்கு ஆதரவாக செயல்படும், இல்லைன்னு சொல்ல. இது எங்களுடைய அரசியலாசன் பழனி பாபா அடிக்கடி பேசக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? திமுக எதிர்கட்சியாக இருந்தால் மக்களுக்காக செயல்படும், ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்கள் விரோதமாக செயல்படும்னாரு. அவர் சொன்னது இன்னைக்கு 100 விழுக்காடு உண்மையாக இருக்குது. புரியுதுங்களா? எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த CA போராட்டத்தின் போது கூட இவங்க ஏன் அது பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்கன்னா, அன்னைக்கு இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க, அன்றைக்கி அரசியல் பண்ணுறதுக்கு வேணும், அதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். புரியுதுங்களா? அதே நேரத்தில் CA கொண்டு வந்து சட்டம் சரி, அதிமுக அதுக்கு ஆதரிச்சு சரின்னு சொல்லி வாதாடலை நான். ஆனால் திமுக ஏன் அதை மெனக்கட்டுதுன்னு சொன்னால், இவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு போராடுறதுக்கு ஒரு விஷயம் வேணும், அதை பிடிச்சி போராடிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? அதாவது கேளுங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சிறைவாசி விடுதலைக்கு வாக்குறுதி கொடுத்தும் கூட இன்ன வரையிலும் நிறைவேற்றலை. அதாவது இவர்கள் எதுக்கெடுத்தாலும் முத்துவேல், ஸ்டாலின், கருணாநிதி, ஸ்டாலின் சொன்னது என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரா சார்? முத்து அது அதுல என்ன, அதுல ஒரு என்ன பெருமையை கிடைக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறது இந்த முறை மட்டும் நான்
நான் பாக்குறேன். யாருக்கு இந்த சொன்னாரு, 3 முறை சொல்லிட்டாரு. வாஸ்து அடிப்படையில் மாட்டிக்கிட்டாரு. அதான் நான் சொல்லிடுறேன் சார். அதாவது என் நண்பர் சொன்னாரு, என்டிஏ கூட்டணி பொதுவை பொறுத்த வரைக்கும் மத்திய வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டணி கட்சின்னு தான் சொல்லுவாங்க. என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய தான் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க அதிமுக கூட்டணி தலைமைன்னு சொல்ல மாட்டாங்க, திமுக கூட்டணி தலைமைன்னு ராகுல் காந்தி சொல்ல மாட்டாரு. அவர் வந்தாலும் இந்தியா கூட்டணி தலைமையில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் சிஎம் செல்ல பிறந்தவங்கன்னு சொல்ல மாட்டாரு, அமைச்சராகணும் காங்கிரஸ் சொல்ல மாட்டாருல்ல. இங்க அமைச்சராகணும் ஐநார் சொல்றாருல்ல, சரி சொல்றாரு. இல்ல சார், அவரு சொல்லவே இல்லை. ஒரு இந்த பாருங்க, அதெல்லாம் மிகைப்படுத்த தேவையில்லை. ஏன்னு சொல்றேன்னா, அவர் எந்த நாட்டுக்கு அமைச்சர் ஆவாருன்னு அவர் சொல்லல. தமிழ்நாட்டுக்கான்னு சொன்னாரா? இல்ல. ஆனா யார் இந்த தலைமை, யாரு இந்த மாநிலத்தினுடைய என்டிஏ கட்சியினுடைய தலைமை யார்? அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நயினார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமைன்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்கள் கட்சி அமைச்சராவாங்கன்னு சொன்னாரு. சார், எந்த நாட்டுக்கு அமைச்சர் ஆவான்னு சொல்லல, தமிழ்நாட்டுக்கு ஆகணும்னு சொன்னாரா, மத்தியில ஆகணும்னு சொன்னாரா? அதெல்லாம் சும்மா நீங்க இதெல்லாம் தொண்டர்களை ஊக்கப்படுத்துவார்கள். புதுசா வர கட்சி நாத்தமிழரே வானத்தை வில்லா வளைக்கிற போல நம்ம அபூபக்கர் பேசினாரு. அவர்களுக்கு எப்பயுமே அதாவது முஸ்லிம்களை எதிரிகளாக பார்க்கக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சி. எதிரிகளாக பார்க்கக்கூடிய நீங்க சார் உணர்ச்சி நீங்களும் தேசிய தமிழ் தேசியத்தை சேர்ந்தவர். முஸ்லிம்களை முஸ்லிம்களை பிஜேபி காரங்க கூட சொல்லல சார். நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. பிஜேபி காரங்க கூட சொல்லலங்க, சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லலங்க. இவங்க சொல்றாங்க எவ்வளவு திமிரு தெனாவிட்டு. யாருக்கு சார் அது இது வேணும்? எவ்வளவு தைரியம் வேணும்? நீ முஸ்லிம்களை கட்சியில ஆளுங்களை வச்சிருப்ப, அவங்களை வச்சுக்கிட்டு சாத்தானு பிள்ளை அதுக்கு கேட்டா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்டா ஓட்டா போட்டுருவாங்கன்னு சொல்றேன். நீங்க நேரம் சொன்ன அதை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எதுக்காக மன்னிப்பு கேட்டுக்காரு? நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னாரு, எனக்கு ஓட்டா போடுவாங்கன்னு சொன்னாரு. சார், அவர்கள் நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசக்கூடியவர்கள். நான் வந்தேனா ஜிஎஸ்டி கட்டுவா வாங்கிடுவானா பாப்போமா? என்ன சார் இது சார்? அதெல்லாம் கேளுங்க சார். ஒரே இந்த நாட்டுல கேளுங்க, அந்த போல நேரடியாக ஒரு நிமிஷம் இருங்க, நேரடியாக எடப்பாடியார் வாங்கன்னு கூப்பிடல. ஆனால் சில கட்சிகள், உதிரி கட்சிகள், இருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புனா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இணைய வேண்டும் என்பதே கோரிக்கை வச்சோம். இல்லைன்னு சொல்லல. அது ஏன்னா சீமானை மட்டும் வான்னு சொல்லல, எல்லாரும் இணைந்து இந்த ஆட்சி எங்களுக்கு ஒற்றை குறிக்கோள் திமுக வீட்டுக்கு. ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி இருக்கு, தமிழ்நாட்டை விலைவாசி உயர்ந்து போயிருக்குது, கடுமையான விலைவாசி உயர்ந்து, மின்சார கட்டணத்திலிருந்து சொத்து வரியிலிருந்து சுகாதார வரியில ஒவ்வொன்றும் வச்சு சட்டம் ஒழுங்கு. நாங்குநேரியில 2 தலித்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 3 வயசுல இருந்து 30 வயசு 60 வயசு பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் அமைதி வளம் வளர்ச்சி என்ற முறையில் இருந்த தமிழ்நாடு இதுவரைக்கும் போகாத நிலைமைக்கு போயிருக்கு. எங்க பார்த்தாலும் கஞ்சா. இது போல உங்களை போல ஊடக அமைச்சர்களால் எம்எல்ஏக்களால் மிரட்டப்படுறாங்க. கஞ்சா போதை வசூல் தெருவுக்கு கிடைக்கும். அப்ப என்ன பண்றோம்? அப்போ இந்த நாட்டுல திமுக இருந்துச்சுன்னா இந்த நாடு சுடுகாடா போயிடும். அதுக்காக எல்லா கட்சிகளும் இணையம் சொல்றோம். ஆனால் இணையம் சொல்றோம், இல்ல. ஆனா இப்போ இவங்க பெரியார் விமர்சிக்கிறாங்க, இவங்க பிறர் ஆதரிக்கிறாங்க. நீங்க பெரியாரை எதிர்க்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஏத்துக்கிறீங்க அப்படின்னா பெரியார் படத்தை தூக்குறாங்க போது ஏன் அமைதியாக பிஜேபி கார திமுக நரேட்டிவ் முட்டாள்தனமா சொல்ற மாதிரி சார்? அது நடத்துறது பிஜேபி காரனுடைய மீட்டிங் சார். நீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, முதலமைச்சர் வேட்பாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் முன்னிலைப்படுத்தணும். ஒரே நீங்க இது பிரபாகரன், இலங்கை இது விடுதலை போராட்ட தலைவர் பிரபாகரன் போட்டோ வச்சுட்டு இவரு ராகுல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்க. அவங்க கூப்பிடவே மாட்டாங்க, கூப்பிடவே மாட்டாங்க. ஆமா, அப்ப ராகுல விடுவாங்க. அப்போ அதே போன்றுதான் பிஜேபியினுடைய நேர் எதிராளி பெரியார். அவங்க வைக்கிறதுக்கு விரும்பல. இப்போ நாங்க போய் உங்க கூட்டத்துல நாங்க போய் கலந்துக்கிறோம். அவங்க கூட்டத்துல
நாங்க போய் இதை வச்சுதான் நாங்க கலந்துக்கிறோம் சொல்ல முடியுமா சார்? உங்க வீட்டுல நீங்க என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடுவீங்க சார். நீங்க இந்த பொருளை நான் சாப்பிடும்போது நீங்க இந்த பொருள் தான் சாப்பிட முடியும் சொல்ல முடியுமா? காம்ப்ரமைஸ் இல்லங்கிறீங்க சார். எங்களை நாங்கள் பெரியாரை நாங்கள் தூக்கி பிடிக்கிற பெரியாருடைய எழுத்துக்களை அரசுடைமையாக்குவார்கள். இன்றைக்கு இவர்கள் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழை ஏமாற்றி இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகமோ திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கிறோம் சொல்லிட்டு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. எதுவுமே செய்யல. இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் அதற்காக எப்படி வேணாலும் பேசுவார்கள் ஒழிய தமிழ்நாட்டில் அதை என்னன்னு சொன்னாரு கனிமொழி எதுக்கு போய் அங்க போய் பேசினாங்க? எந்த இடத்துல? டெல்லிக்கு ஏன் பேசினாங்க? நாம பேசுறோமா? அவங்க போய் சார் பியூஷ் கோயல் அமித்ஷா எல்லோரும் மோடியினுடைய வீட்டுக்கு பேசிவிட்டு போனார்கள். சார் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி வீட்டுக்கு சொல்றாரு. ஏன்னா அவர் 2024 எப்படிப்பட்ட அழுத்தம் தெரியுமா? கூட்டணிக்கு வந்தே ஆக வேண்டும், வராவிட்டால் வேற மாதிரி ஆகிவிடும் மிரட்டப்பட்டார். சேர்ந்தாரா? 26 ஏன் சேர்ந்தார்? அப்ப இதெல்லாம் திமுக வீட்டுக்கு அனுப்புறது ஒரு எல்லா சக்தியிலும் ஒன்னா சேரணும். ஏன்னா கடந்த தேர்தல்ல அவர்களுக்கு நமக்கு வாக்கு வித்தியாசம் அவர்கள் 2 பேரும் சேரும்போது திமுக கண்டிப்பாக தோற்கப்படும் ஒரு எண்ணத்துல சேரும். என் நிலை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சார். அவர்கள் பிஜேபிங்கிற ஒரு சின்ன கட்சி, இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் சேர்த்து நாங்க மகா சக்தியா நாங்க போட்டியிடுவோம். அதனால எங்களுக்கு இங்க பாருங்க, மோடியை பார்த்தியோ அமித்ஷா பத்தியோ என்று அச்சப்பட்டதும் இல்லை, பயந்து போனதும் இல்லை, நடிகையில். ஆனால் மோடிக்காகவும் அமித்ஷாவுக்கும் நடிகை கருப்பு கொடை காட்டினவங்க வெள்ளை கொடி காட்டி போனவங்க மோடியை போய் 15 நிமிஷம் தனியா பார்க்கணும். என் மகன் தெரியாம சனாதனத்தை பத்தி பேசிட்டான். ஏன்னா சனாதனம் உள்ள கட்சி அதுதான், சனாதனமான கட்சி அதான். என் பையன் தெரியாம பேசிட்டா மன்னிச்சிருக்கன்னு சொல்லி தனியா 15 நிமிஷம் எதுக்கு பேசணும்? சார் அவங்க வெளியிட்ட போட்டோ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பிஎம் ஆஃப் இந்தியாவை பாக்குறாரு. அவ்வளவுதான். என்ன கோரிக்கை வச்சு பேசினாரு? அதிகாரிகள் இருந்தாங்களா? தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அதிகாரிகள் இருந்தாங்களா? ஓகே சார் எல்லாம் ஏமாற்று வேலை, மக்களை ஏமாற்றுவாங்க. இன்னைக்கு கூட பிஜேபி எதிர்ப்புங்கிற ஒரு நாடகத்தை நாடுறாங்களே தவிர உண்மையான எதிர்ப்பு இவர்களுக்கு இல்ல. இவர்களுக்கு நிலை என்னன்னா எப்படியாவது காங்கிரஸை கழட்டி விட்டு மீண்டும் பிஜேபியை அப்படி போயிருங்கிற மனநிலை தான் இவர்களுக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன பாருங்க நீங்க, அது நிச்சயமாக இவர்கள் நன்றி நன்றி அபு. நீங்க உங்க மேல வச்சதுக்காக உங்கள்ட்ட ஒரு நிமிடம் மட்டும், சாத்தானின் பிள்ளைகள்னு சீமான் சொன்னதுக்கு மன்னிப்பு ஏன் கேட்கல? அது பல தடவை இதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. அண்ணன் குறுக்கிடாம இருந்தாருன்னா நான் திரும்பியும் அதை சொல்லிடுறேன். அதாவது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களே நம்ம தேவனின் பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவங்க. இந்த மார்க்கம் எல்லாமே அநீதிக்கு எதிராக புரட்சியாக வந்த மார்க்கங்கள். அப்ப அந்த மக்களுக்கு தான் கூடுதலாக இருக்கக்கூடிய அநீதிகளை எடுத்து போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூடுதல் அவங்களுக்கு தான் இருக்குது. ஆனா நம்ம அவங்க போராடாம மறுபடியும் இந்த கட்சிகளுக்கு அதிகாரத்தை செலுத்துறாங்களே. அப்ப இது தேவனின் பிள்ளைகள் நான் உன்னை நினைச்சேன், நீங்க சாத்தான பிள்ளைகள் ஆயிட்டீங்களேன்ற எதுக்கு அநீதிக்கும் துணை போய் ஆகிட்டீங்க அந்த வார்த்தை அப்படி இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் கூட நான் உங்களுக்கு தர்றேன், எல்லாமே இருக்குது. அந்த வார்த்தை காயப்படுத்துறாங்க. அதுக்கு ஒரு மன்னிப்பு வார்த்தை சாதாரண வார்த்தையா? தம்பிக்கு தெரியாது அவர் ஒரு இஸ்லாமியர் சொல்றேன். இதுவேளை தொழக்கூடிய நார்மல் இருக்கக்கூடிய அநீதிக்கு துணை சொல்லிறேன் கேட்க முடியாது. நான் சொல்றேன் ஒருத்தர் நெறிப்படுத்துறதுக்கு திட்டது இருக்கு, நாசமா போயிருவேன் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தை. இது ஆப்கானிஸ்தான் போற சொல்லி நெறிப்படுத்தி சொல்றதா? ஆப்கானிஸ்தான் போ, துளுக்கலைக்கு இங்க என்ன வேலை? அது தனியா பேசுவோம். அது தனியா பேசுவோம். அதெல்லாம் திருத்தியாச்சு. தனி விவாதம். இல்ல அதுக்கான பதில் இதுதான் சொல்றேன். நீங்க இரு சுற்று எனக்கு தரணும், ஒரு நிறைவேற்ற வைக்கணும். இதுக்கான பதில் சொல்லிடுறேன். அப்ப ஒரு வாத்தியார் ஒருத்தர் நீ நாசமா போயிடுன்னு சொன்னா அவனை திருத்துறதா நோக்கமே தவிர அங்க அவனை நாசமா போன்னு சபிக்கிறது இல்ல. அப்படி பார்த்தோம்னா இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிராக சீமான் இப்படி பேசிட்டாரு கொண்டு போகக்கூடிய இவங்க எந்த இடத்துல முஸ்லீம்களுடைய உரிமைக்காக அண்ணன் எதிராக நின்றுக்கிறாரு? ஒரு விஷயத்தை காமிங்க. பாஜக கொண்டு வந்த திட்டமா இருக்கட்டும், திமுக கொண்டு வந்த சட்டங்களா இருக்கட்டும், கடந்த காலத்தில் அதிமுக கொண்டு வந்தா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிறாரு. இப்போ இந்த கேரளா ஸ்டோரின்ற ஒரு ப்ரொபகண்டா மூவி எடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒற்றை குரல் சீமான் அவருடைய குரல் வேற யார் பேசுறா? இஸ்லாம் இயக்கங்கள் பேசியிருக்கா சொல்லுங்க. அண்ணன் பேசினாங்க, மற்ற திமுக கூட்டணி கட்சியில் இருக்கீங்களா ஏதாவது ஒன்று பேசியிருக்காங்களா? அப்ப கேரளா ஸ்டோரி வரைக்கும் கேரளா ஸ்டோரி ஒண்ணு வந்தப்ப அதனுடைய டைரக்டர் உட்காந்து புலம்புனாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஆள் உட்காந்து என் படத்தை ஓட முடியும் யாரை சொன்னாரு? அண்ணன் சொன்னாரு. அப்ப முஸ்லிம்களுடைய உரிமைக்காகவும் அவருடைய உரிமைக்காகவும் அவருடைய பாதுகாப்புக்காகவும் நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை மறுபடியும் சாத்தான சொல்லி
அவர் 25 கூட்டத்தில் பிரஸ் கூட்டத்தில் அதை தெளிவுபடுத்திட்டாரு. அதுக்கப்புறமா அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது நண்பனை எதிரியாக்கக்கூடிய வேலை அதை அண்ணன் செய்வானான்றதை நான் ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். கண்ணல குத்துக்கிற முடியாது சார். அது வார்த்தை புரிஞ்சிச்சு. நீங்க உங்க காயத்தை வெளிப்படுத்த பதில் சொல்றாரு. நிறைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ரஹீம், உங்களுடைய நிறைவு கருத்து. என்னுடைய நிறைவு கருத்து என்ன சொன்னீங்கன்னா, இப்போ வந்து அந்த வக்பு திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லும்போது திமுக இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, பொய்ன்ற மாதிரி சொன்னார். அபூபக்கர் வந்து எடுத்து காமிச்சிட்டாரு, ஆதாரத்தோடு வெளிப்படுத்திட்டு படிச்சு. இப்போ முக்கியமாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எல்லா அமைப்புகளும் திமுக கூட்டணிக்கு போயிட்டீங்க. அதேமாரி எல்லா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் திமுக ஓட்டு போடுறதுன்னு சொல்லுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்க, என்னென்ன சாதிச்சிங்க, அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை சொல்லாமல் பாஜக வந்துடும் பாஜகவை காட்டி மிரட்டாதீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு சில எம்எல்ஏ சீட்டுக்கோ எதிரியை திட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்க பிஜேபி எதிர்க்கிறேன்றீங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் திட்டிட்டு நீங்க திமுக ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த மக்களை சுயமா சிந்திக்கக்கூடிய மக்கள், சமூக மக்கள், இஸ்லாமிய சமூகம் வந்து சுயமா சிந்திக்க முடியாது. அவங்க நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடணும்னா போட்டோம், இல்ல அதிமுகவுக்கு போடணும்னா போட்டோம், யாருக்கு போடணுமோ போடட்டும். புரியுதுங்களா? நீங்க வந்து உண்மையில ஒரு தியாகத்தின் அடிப்படையில நீங்க வந்து பாஜகவை காட்டினீங்கன்னு சொன்னா நான் உண்மையில வரவேற்பேன். நீங்க ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு பிச்சை எடுத்து, ஒரு பெட்டி 2 பெட்டிக்கு பிச்சை எடுத்த நீங்க வந்து இந்த சமூக மக்களை மிரட்டாதீங்க. என்னுடைய கடைசி வாதம் நீங்க வந்து நேரடியா போங்க, உங்களுடைய சாதனைகளை சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்கள் யாரு போட்டு போறானோ போடட்டும், அது வேற விஷயம். நாம் தமிழராக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக யாருக்கு போட்டோம். ஆனா பாஜகவை காட்டி மிரட்டினீங்கன்னு சொன்னா நிச்சயம் இது வந்து நீங்க மலத்து மேல ஏற நினைச்சிட்டு பள்ளத்தில் விழுறதுக்கு சமமான. இது இந்த சமூகத்துக்கு இன்னைக்கு தெரியாது, நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு கட்சிக்கு ஆதரவாகும், மற்ற எல்லா கட்சியும் எதிரி பட்டியலில் சேர்த்துட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த சமூகத்தை தனிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த சமூக அமைப்புகளும் அந்த அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய சமூக பிரதிநிதிகளும் சிந்திக்கணும்ன்றதான். நிறைவு கருத்தாபு சில நிமிடங்கள் சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி தர்றேன். இப்போ திமுக வந்து முஸ்லீம்களை அதிகாரப்படுத்தக்கூடிய இடத்துல இல்லை, அண்ணன் வந்து அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கட்டும். நான் சொல்ல திமுகவுடைய உயர் பொறுப்புல தலைவர், செயலாளர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், எந்த பொறுப்பையும் முக்கியமான அணிகள் பொறுப்புலையும் முஸ்லீம்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை. ஆக்சுவலா மறுக்கணும், நான் மறுக்கணும். அதே மாதிரி நீங்க இந்த ஆட்சியில் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல 2 அமைச்சர்களுக்கு கொடுத்தாங்க. முஸ்லீம்களுடைய 6% இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவத்தின்படி ஒரு 3 பேருக்காவது குறைந்தபட்சம் கொடுக்கணும். 3 பேருக்காவது 2 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அந்த 2 பேரையும் ஒண்ணே எடுத்துட்டு இப்போ ஒரு அமைச்சருக்கு தான் கொடுத்துருக்கு. இது என்ன நியாயம் நான் கேட்கறேன். அப்ப அதிகாரப்படுத்துறது இந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு கேட்கறேன். அதே மாதிரி துணைவேந்தர்களா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க வந்து மேயர்கள் துணை மேயர்கள் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது. தமிழ்நாட்டு முழுக்க ஒரு ஆள் கூட தகுதி இல்லாம இருக்கிறாங்க. இந்த 5 வருஷம் தான் கேட்கறீங்க. பழசெல்லாம் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அது கூட நீங்க சொல்லுங்க, நம்ம ஏத்துக்கிறோம். அப்படி எதுவுமே இல்லை. அப்ப அதிகாரப்படுத்துவதில் கட்சியிலையோ ஆட்சியிலையோ பிரதிநிதித்துவத்திலையோ ஒன்றையும் வந்து செய்யல அப்படின்றதுதான் உண்மை. அதே மாதிரி அண்ணன் வந்து சிஏ பத்தி சொன்னாங்க. சிஏனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கோ, அண்ணன் சஃபீக் உமானுக்கோ, ஜவஹர்லாலுக்கோ இங்க குடியுரிமை போயிடும் நம்ம யாரும் சொல்லல. அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த சிஏ சட்டத்தினால குடியுரிமை பறிக்கப்பட்டது அப்படின்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு அதிமுக துணை போனது அப்படின்றதான் ஒன்று. இதுதான் ஒன்று. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்ஐஏ சட்டத்தை ஆதரிச்சாங்க. ஆழ்தூக்கி சட்டமான என்ஐஏ சட்டத்திற்கு எதிராக பேசிவிட்டு பாராளுமன்றத்தில் திமுக வந்து ஆதரிச்சு அதுக்கு வந்து வாக்கு செலுத்தியது. பாஜக கொண்டு வந்து அந்த ஆழ்தூக்கி சட்டமான என்ஐஏ சட்டத்துக்கு நீங்க ஆதரிக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? பாஜக ஆல்ரெடி பெரும்பான்மை இருக்குது, இருந்தும் நீங்க ஓட்டு போடுறீங்க. அப்போ இப்படி அதிமுக திமுக எடுத்து பார்த்துட்டோம்னா இங்க நேரடியா முஸ்லீம்கள் வந்து நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மைகளுடைய பாதுகாப்புன்னு மேடையில பேசுவாங்க, அந்த முழக்கங்கள் முன்வைப்பாங்க. ஆனா கொள்ளைப்புறத்தில் என்ன பண்ணுவாங்க, பின்வாசல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஜக கூட இவங்க டைப் பண்ணிடுவாங்க. அதுக்கான அடிப்படை தான் அந்த ஒப்பு திருத்த சட்டமா இருக்கட்டும், இணையமா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், இதெல்லாம். அப்போ மக்கள் மீண்டும் மீண்டும் திமுக அதிமுக நம்பி ஏமாறாம உரமான முஸ்லீம் மக்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய அதிகாரத்துக்காகவும் போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி கட்டாயமாக இந்த தேர்தலில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள். சஃபி, நிறைவு கருத்து. வைக்கப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுடைய நீங்கள் நிறைய பதில் சொல்லலாம். அபூபக்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்ட அந்த கேரளா ஸ்டோரி சீமான் அவர்கள் வந்து எதிர்ப்பு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது உண்மையிலேயே வந்து அவர் பண்ணது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் சீமானை பாராட்டிய திமுக தப்பு இல்லை, அது பாராட்டக்கூடிய விஷயம், யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அது வந்து உண்மை தானே, அது யதார்த்தம் என்னவோ அதை நீங்கள் பதிவு ஒரு இஸ்லாமியர் நான் அது உண்மையிலே பாராட்டி தான். ஜவஹர்லால் சொல்லும் போது பெரியார் படத்தை ஏன் எடுத்தீங்கன்னாக்கா அது பிஜேபி கூட்டம், அதுக்கெல்லாம் என்ன பண்ணார், பிரபாகரன் ஃபோட்டோ வச்சாக்கா ராகுல் காந்தி வருவாரான்னு கேட்குறாரு. எனக்கு இந்த பெரிய சந்தேகம் என்னென்னா, இப்போ பிஜேபி கூட்டத்தில் பெரியார் படத்தை வச்சாங்க, இவங்க சொன்னாங்க எடுத்துட்டாங்க, வச்சது
வெச்ச பிறகுதான் எடுத்தாங்க. இல்ல வச்சது இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருக்கலாம், இல்லைன்னா அதை வந்து இவங்க அப்போஸ் பண்ணிருக்கலாம் ஏன் எடுத்தீங்கன்னு. எனக்கு இப்போ சந்தேகம் என்னன்னா, நாளைக்கு இவங்க கூட்டத்தில் சாவர்கார் படத்தை போட்டோ வச்சுட்டாக்கா எடப்பாடி எடுக்க சொல்ல மாட்டாரா? சாவர்கர் கோல்கர் போட்டோ வச்சாக்கா எடப்பாடி அவர்கள் துணிந்து எடுக்க சொல்ல மாட்டாரா? அது என் ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது வந்து பேசும்போது அண்ணன் சொன்னார், இவர் வந்து பழனி பாபா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கோட் பண்ணியிருக்காரு. திமுக எதிர்கட்சியா தான் ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க, ஆளுங்கட்சியா தான் எதிராக போவாங்க. பழனி பாபா இன்னொன்னும் கோட் பண்ணியிருக்காரு. எவனெல்லாம் பெரியார் இல்லைன்னு சொல்றானோ, அம்பேத்கர் இல்லைன்னு சொல்றானோ, பெரியார் மோசம்னு சொல்றானோ, பெரியார் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்றானோ, பெரியாரை நம்பலையோ, அவன் தமிழின துரோகி, தமிழ்நாட்டுக்கு அவன் உள்ளே விடாதீங்க, அடிச்சு விரட்டுங்கன்னு சொன்னார். அப்போ யாரை சொன்னாருன்னு சொல்லிட்டு அண்ணன் இப்போ இருக்கிற கூட்டணிக்கு அது பொருந்தும். அது நான் என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவதாக சொல்ல வேண்டியது, திரும்ப வந்து இவங்க பழி சொல்கிற விஷயத்துல இருக்காங்க, நாங்கள் வழி சொல்கிற விஷயத்தில் இருக்கோம். இவங்க பழி சொல்லியே பழக்கப்பட்டாங்க, நாங்கள் வழிகளை இருங்க. நாங்கள் வழி உங்களுக்கு எப்போவுமே கூலி கழுத்தில் காலை வச்சு மிதிக்கிறது அந்த ஞாபகத்தில் இருக்கீங்க. நாங்கள் வழி சொல்லிகிட்டே இருக்கிறோம். நாங்கள் வழி சொல்கிறதுனால தான் வழியை காமிக்கிறதுனால தான் இப்போ இவங்க அப்போ ஆண்டம்மா எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் வந்து சார். இதை நான் ஒரு இஸ்லாமியனை சொல்லி ஆகணும். இஸ்லாமிய கட்சிகள் இருப்பதே பெரிய விஷயம், இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடிய கட்சிகள் இருப்பதே பெரிய விஷயம். அவர்களை இவர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அவர்களை ரொம்ப ஏளனப்படுத்துகிறார்கள். இதை நான் குற்றச்சாட்டாக வைக்கிறது தவறு இல்லை. ஆனால் அவங்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாரு. நான் சொல்கிறேன், மக்களின் பிரதிநிதிகளாக அவர்கள் வருவதற்கு இருக்கிறார்கள், இவ்வளோ வருஷம் போராடுறாங்க. இன்னொன்று, இன்கேஸ் நான் ஒரு சவாலை விடுறேன் சார். இப்போ 4 இஸ்லாமிய கட்சிகளும் இங்கே திமுக 2026 இருக்கு. 2024 ஒரு கட்சி உங்க கூட தான் வந்துச்சு. நீங்க அவ்வளோ பெரிய மாநாட்டில் போய் நின்னீங்கல்ல, உங்களை இஸ்லாமிய பாதுகாவலன் அவர் பேர் சூட்டினாரா இல்லையா மேடையில்? சொன்னாரு. இன்னைக்கு அவர் இங்க வந்தாரு. அப்ப அவருக்கு என்ன உள்ள அவருக்கு தோணுது? உங்களுக்கு தோணாதது நெல்லை முபாரக் என்ன தோணுச்சு? நீங்க இஸ்லாமியரை பாதுகாக்க மாட்டீங்க, நீங்க நடுத்தரல அமைதியா தான் உட்கார்ந்து நினைக்கிறேன். எல்லாரும் பேசணும், எதுவுமே சொல்லல, அந்த கண்ணியம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு அவர் வந்து உங்களை இஸ்லாமியர் பாதுகாவலன்னு சொன்னவர் இப்ப மாறி இருக்காரு, நான் அவருன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்ல XYZ மாறி இருக்காருன்னு சொன்னா, அப்போ நீங்க எங்களை பாதுகாக்க மாட்டீங்க, நடுத்தரல கொண்டு வந்து விட்டுருவீங்கன்னு அவருக்கு தோணி இருக்கு, இப்ப வந்திருக்காரு. அதுக்கு நீங்க வைக்க பேர் என்ன தெரியுமா? காசு கொடுத்து வந்துட்டீங்க, அதை போய் வந்துட்டீங்க, பிச்சை வழியும் போனார் ஒருத்தர் பேசும்போது. அதெல்லாம் மனசு காயப்படுற விஷயம், நம்ம நோன்பு வச்சுக்கிற வாயிலிருந்து வரக்கூடாத ஒரு விஷயம். இஸ்லாமிய இயக்கங்கள் எத்தனை தடவை சார் பேசுவீங்க? இருங்க, இஸ்லாமிய இயக்கங்கள் பிரிந்து இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும், ஒரே நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் என்னுடைய அவாவும். அது வேற. பட் இப்போ 21 கட்சி சேர்ந்து ஒருவர் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், அவருக்கு தான் ஆளுமை திறன் இருக்கு, அவரை விட்டால் தமிழ்நாட்டை வந்து இந்த அளவுக்கு உயர்த்தவும் இனியும் உயர்த்தவும் ஆளில்லை என்பதற்காக நிற்கிறாங்க. சரி, உங்க கூட ஏன் ஒருத்தர் கூட வரல? நீங்க இவ்வளவு நாள் நெகோசியேஷன், இப்போ ஜவஹர்லால் என்ன ஓபன் ஸ்டேட்மெண்ட் தராரு, இவரு திமுக வீட்டுக்கு அனுப்பணும், அதனால நாங்க சீமானை கூப்பிட்டு ஏன் வரல? உங்க கூட இப்ப பக்கத்துல உட்கார்ந்து அபூபக்கர், சீமான் ஏன் இவர் அதிமுக கூட போக மாட்டேங்கிறாரு? காரணம் இருக்கு இல்லையா? உங்க கூட வந்தா என்ன நடக்கும்னு சீமான் எனக்கு தெரியும்ல, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும்ல. உங்க கட்சியே கொண்டு போய் அங்க இதுக்கு குத்தகைக்கு விட்டுருக்கீங்க, அப்ப சீமான் போய் என்ன பண்ணுவீங்க? அதுதானே விஷயம். உங்க கூட வந்து சாதாரண சில கட்சிகள் கூட வருவதற்கு தயங்கும் போது இஸ்லாமியர்கள் கூடவே இருக்கக்கூடிய இயக்கங்கள் எப்படி வரும்? அப்போ இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவர் தான் இந்த நாட்டை மீண்டும் ஆள வேண்டும். இவ்வளவு தூரம் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தை முதன்மைப்படுத்திய முதல்வர் தான் மீண்டும் வர வேண்டும், திராவிட மாடல் 2.2 மீண்டும் வர வேண்டும் என்று சொல்றதுக்கு நிக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான நிலைமை. திமுக தான் இல்ல, எனக்கு உண்மையிலே இவர் நல்ல முதல்வர், இவருக்காக நாங்க ஆதரிக்கிறோம்னு சொன்னா நானே வெல்கம் பண்றோம், அது வேற விஷயம். ஆனா இந்த பாஜக பூச்சாண்டி காட்டி பாத்தீங்களா? ஓகே, அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இல்ல, நான் அவட்ட கேள்வி வேண்ட கூட வர போறேன், அதுக்கு வர போறேன், உங்களுக்கு வர போறேன். இதுக்கு மட்டும் இல்ல, இதுக்கு மட்டும் ஒரு ஆன்சர். ஓகே, இல்ல அருள் சமூகத்தை வெட்டாதீங்கன்ற. இல்ல அருள், இது மட்டும் ஒரு ஆன்சர். இல்ல, ஆன்சர் பண்றாருங்க. சிறந்த முதல்வர் இல்ல அருள், இது மட்டும் உங்கள்ட்ட வர இல்ல அந்த பாயிண்ட் சொல்லிறேன், அந்த பாயிண்ட் சொல்லிறேன். தோழர் சொல்லிட்டீங்க, ஆன்சர் பண்ணி அந்த பாயிண்ட் சொல்லிறேன். என்னன்னா, நான் வந்து திருச்செந்தூர் கூடிய பார்வையாளருங்க. திருச்செந்தூர் கோவில் நகரம், நான் ஒரு இஸ்லாமியன், என்னதான் அங்க வந்து திமுக பார்வையாளர் தம்பியோட ஊர் காயல்பட்டணும்.
நான் அந்த ஊருக்கு ஒரு 30-40 ரூபா போயிருப்பேன் இது வரையும். சரிங்களா? அந்த ஊர்ல நான் போய் கேட்டிருக்கேன். அந்த காயல் கரெக்டாமா காயல்பட்டினம் தான். காயல்பட்டினம் இல்ல நான் தான் அது போய் தெரியும்ல கேட்கறேன். சரியா? காயல்பட்டினத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, தம்பிட்டு கேளுங்க. கலைஞர் திமுக இல்ல இல்ல அங்க போய் கேளுங்க, நீங்க ஊருக்குள்ள போய் கேளுங்க. திமுக வச்சுக்கிட்ட பேரு அதுக்கு பேர் கலைஞர் பட்டினம். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கும் உள்ள போனீங்கன்னா சொல்ற ஒரே வார்த்தை, காயல்பட்டணத்துல பாதி மக்கள் வந்து அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, வெளிநாட்டுல இருப்பாங்க. பட் தேர்தலான எல்லாம் வந்துருவாங்க காயல்பட்டணம். ஓகே. ஏன் தெரியுமா? கலைஞருக்கு ஓட்டு போடுறது, திமுக ஓட்டு போடுறது, இதுதான் திமுக ஓகே. காலங்காலமா செய்யக்கூடிய. இதுக்கு இன்னொரு இது சொல்லிடுறேனே, அதனாலதான் அபூபக்கர் அங்க நிக்காம போய் கடைகள் நிக்கிறாரு. ஏன்னா திருச்செந்தூர்ல நின்றுக்கலாம், காயல்பட்டினம் மக்கள் அபூபக்கர் ஓட்டு போட கட்சியினுடைய நிலைப்பாடு. நான் மறுப்பு சொல்றேன், காரணம் இதுதான். அது கலைஞர் வந்து வளர்ந்துட்டே போனோம். நிறைவு கருத்து சொல்லிடுறேன், ஊர் சார்பா சொன்னதுனால அதுக்கு 2 பேர் சொல்லிடுறேன். இல்ல காயல்பட்டினத்தை வந்து கலைஞர் பட்டினம் அழைக்கிறது வந்து இருக்குது, அது மக்கள் அழைக்க மாட்டாங்க, இருக்குது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். திமுக கட்சிக்காரர்களால அழைக்கப்படுது. கிடையாது. இல்ல நான் மறுப்பு சொல்லிடுறேன், அது வந்து ரெண்டாவது. இப்ப நான் வந்து கடையூர்ல நிக்கிறதுக்கு வாய்க்கு என்ன சொல்றாங்கல்ல, திருச்செந்தூர் தொகுதியில முஸ்லீம் வாக்குகளை விட கடையூர்ல தான் முஸ்லீம் வாக்குகள் அதிகம். திமுக வாக்கு வந்து போறீங்க இல்லன்னா முஸ்லீம் வாக்கு வந்து சொல்றேன், பதில் சொல்லணும். திமுக வாக்கு வந்து கடையூர்ல இல்லையா? அப்ப கடையூர்ல 1 லட்சம் வாக்கு இருக்குதுங்க, இங்க 40,000 ஓட்டு தான் இருக்கு. முஸ்லீம் வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நான் நிக்கிறேன். அப்ப அது தவறு. நீங்க சீமான் வந்து சரிக்கு சம பாதுகாத்தற, சாதி பார்க்க மாட்டேன், மதம் பார்க்க மாட்டேன், என் வேட்பாளர் அப்படிதான். அப்படியே சாதி பார்க்கறானா நாகப்பட்டினம் நிக்கறாங்க, தம்பி என் கடையில போய் நிக்கறாரு, ஒரு தொழில போய் நிப்பாட்டுங்க பேசட்டும். நீங்க மயிலப்பூர் இல்லங்க, டைம் ஆயிடுச்சு, அவசரிப்பேன். இவரு ரவி வருவாரு, சஃபி ப்ளீஸ் கடையூர் அதாவது இந்த கடையநல்லூர்ல 2016 தேர்தலா இருக்கட்டும், 21 தேர்தலா இருக்கட்டும், முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக அந்த தொகுதியில் இருந்த போதும் கூட நாங்க இது வரைக்கும் முஸ்லிம்கள் நிப்பாட்டல. அப்போ ஒரு தொகுதின்னு வர்றப்ப சர்க்குலேஷன்ல தான் வரும். ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு நாம கொடுக்க மாட்டோம். அங்க ஏற்கனவே மற்ற 2 சமூகம் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோம். அப்ப சமூக பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில அந்த கிளாக் ரொட்டேஷன் இவர் சொல்ற மாதிரி அந்த நோக்கங்களுக்கு இல்ல. ஒரு கேள்வி கேட்க வந்தீங்க, கேள்வியோட நிறைவுபடுத்திடுவோம் ப்ளீஸ். அதாவது 2 விஷயம் சொல்லிடுறேன். காயல்பட்டினம் வந்து கலைஞர் பட்டணம், இதெல்லாம் யார் சொல்றா? அறிவாலயத்தினுடைய அடிமைகள் தான் சொல்லுவாங்க. ஏங்க என்னங்க இது காயல்பட்டினம் எப்படி பேர் பெற்ற ஒரு ஊர், அது போய் கலைஞர் பட்டணம்னு சொன்னா அடிமையில் தான் சொல்ல முடியும். இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா, நபிகள் நாயகத்தையே கருணாநிதியோட ஈக்குவல் பண்ணி பேசக்கூடிய புத்தி பேதளிச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நிச்சயமா சொல்றேங்க. புத்தி பேதளிக்காம என்ன பண்ணுவாங்க? எங்களுடைய அதாவது எங்களுடைய வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கருணாநிதிக்கு ஈக்குவலா வச்சு பேசக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்களை தான் புத்தி பேதளிச்சவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இன்னொன்னு சொல்லிடுறேன். அதாவது நபி நல்லாட்சி கொடுக்குறாங்கிறதுக்காண்டி முஸ்லீம் கூட்டணி கட்சிகள்லாம் வந்திருக்காங்களா, இல்ல ஸ்டாலின் பெரிய தகுதி இருக்குங்கிறதுக்காண்டி முஸ்லீம் கட்சிகள்லாம் கூட்டணி வந்திருக்காங்களா? சார், பிஜேபி கட்சி அங்க இருக்கு, அதனால வந்திருக்காங்க. 2024 எங்க கூட இருந்தாங்க. அப்போ ஒரு தொகுதியை கொடுத்து 6 எம்எல்ஏக்களை கொடுத்தோம் எஸ்டிபிக்கு. இன்னைக்கு என்ன அவருக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ கொடுக்குறீங்க? அங்க என்னாச்சு? ஒரு எம்பி தொகுதி கொடுத்தோம் சார், ஒரு எம்பி தொகுதி கொடுத்தோம். அது எவ்வளவு? 6 எம்எல்ஏக்கள் ஈக்குவல். இப்போ அவங்க வந்திருக்காங்க ஒரே ஒரு எம்எல்ஏ தொகுதி. அப்போ யாரு முஸ்லிம்களே, முஸ்லிம் இயக்கங்களே பிரதிநிதித்துவம் நாங்க யாரு கொடுத்தா? நீங்க அதை பயன்படுத்தலங்கிறத உண்மை. அண்ணன் சொன்னது, நீங்க உங்க சாதனைகளை போய் சொல்லி கேளுங்க. 100% சொல்லி மட்டும் தான் கேட்கிறோம். இன்னைக்கு சொல்லி மட்டும் கேட்கிறோம். முதல்வர்கள் ஒவ்வொரு மேடையிலும் நாங்க செய்த சாதனைகளை மட்டும் தான் பேசுறாரு. நீங்க ஒவ்வொரு திமுகவோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம். திமுக சாதனைகளை மட்டும் பேசுறதுக்கு அதிமுக மட்டும்தான் பழிகளை பாருங்க. பயங்கிறது இதுதான் பயங்கிறது. திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் இல்ல, மற்ற எல்லா கூட்டணிகளும் பாஜகவை காட்டி தான் இல்ல. அதுதான் ஆன்சர் வரேன். அது 10 தடவை சொல்லிட்டாரு. அதுதான் ஆன்சர். அதுதான் ஆன்சர் வரேன். என்னன்னா அதிமுகவை காட்டி தான் நீங்க அரசியல் பண்ணணும். இருங்க, அதுக்குதான் ஆன்சர் சொல்றேன். இப்போ வெல்லும் பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை நடந்துட்டு இருக்கு.
அதில் வந்து பெண்கள் ஒவ்வொரு வீட்டுக்கா திமுக சார்பாக போய் என்ன பேசுகிறாங்க நினைக்கிறீங்க? மோடி சார் வந்து உங்கள் வீட்டில் டீ குடிப்பாருன்னா திமுக என்னெல்லாம் செய்திருக்கு, உங்களுக்கு விடியல் பயணம் இருக்கா, மாதம் உரிமத்துக்கு வந்துட்டு இருக்கா, இதை தான் போய் பேசிட்டு இருக்காங்க. இவர் ஐயா ரஹீம் திரும்ப பாஜக வந்துடும், பாஜக சொல்லி என்ன சொல்ல வேண்டுமா சொல்றோம். அதிமுக மட்டும்தான் காலங்காலமா பழிகளையும் அவதூறையும் மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி. திமுக சாதனைகளை மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்த கட்சி. இதுதான். ஓகே சார், உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பொறுத்தொழில் பணி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.